கீழே உங்களுக்கு குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் 7வது நாள் கிளாஸ்ல உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறார். இன்னைக்கு பிரதமை திதியிலிருந்து பிரதமை திதியை சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி இந்த திதிகள்ல இந்த இன்னொரு இது எடுத்துக்கணும். அந்த திதிகள்ல பிறந்தவர்களுக்கு அந்த மைக் எடுத்துக்கணும், ஒரு மைக் எடுத்துக்கணும். திதிகளை பத்தி இன்னைக்கு இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இன்னையில இருந்து கணக்குப்படி பார்த்தால் ஒரு 10 நாள் வகுப்பு கண்டிப்பாக உண்டு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. 10 நாள் வகுப்பு நிச்சயமா வரும். அதற்கு முடிஞ்சா முன்கூட்டியே உங்களுக்கு முடிக்கிறதுக்கான விஷயத்தை பார்த்துக்கலாம். இப்ப பிரதமை திதியில பிறந்தவங்க யாராவது ஜாதகம் வச்சிருந்தா கொஞ்சம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுக்கலாம். பிரதமை திதி பலபிரையாக இருந்தாலும் சரி, தேய்பிரையாக இருந்தாலும். கஜலட்சுமி, ராஜ சரோஜா, சரி. அடுத்து சண்முகராம், சரி. முதல்ல அவங்க ஜாதகத்தை கொடுங்க. ஜெயலட்சுமி, கஜலட்சுமி, ராஜ சரோஜா அவங்க முதல்ல கொடுங்க. 2வது செண்பகம். ஹலோ சார், சொல்லுங்கம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. அம்மா 1/4/95 சார். 1/4/97. ரைட்டுமா, இருக்குமா? 95 சார். இருக்குமா. குணலட்சுமா வந்துருக்கீங்கம்மா. குணலட்சுமா குழப்பம் எனக்கு லைக் எடுத்தீங்கம்மா. குழப்பம் சொல்லுங்கம்மா. 1/4/95 சார். சொல்லுங்க மேடம். சார் 1/4/95 சார். மார்னிங் 5:20 சார். கரூருங்க சார். நல்லா தெரியுதுங்க. கரூரா? கரூரா? ஆமாங்க சார், கரூர். பெண் ஜாதகமா உங்க ஜாதகமா? பெண் ஜாதகம் பொண்ணோடதுங்க சார். ஓகே. குணலட்சுமி மேடம் இருக்கீங்களா? என்னங்க சார்? இல்ல நீங்க மீட் பண்ணுங்க மேடம். ஓகே சார். அருணாச்சலமே வாங்க வணக்கம் மேடம். கும்ப லக்னம். லக்னத்தில் சுக்கிர பகவான். லக்னத்துல செவ்வாய் பகவானா? சுக்கிர பகவான், சனி பகவான். மீனத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவான். மேசத்தில் கேது பகவான், கடகத்தில் செவ்வாய் பகவான், துலாமில் ராகு பகவான், விருச்சிகத்தில் குரு பகவான். லக்னம் பூரட்டாதி 3. சூரிய பகவான் ரேவதி 1. சந்திர பகவான் ரேவதி 4. செவ்வாய் பகவான் ஆயில்யம் 1. புதன் பகவான் உத்திரட்டாதி 1. குரு பகவான் கேட்டை 2. சுக்கிர பகவான் சதயம் 2. சனி பகவான் பூரட்டாதி 2. ராகு பகவான் சுவாதி 2. கேது பகவான் அஸ்வினி 4. திதி சுக்லபட்ச பிரதமை.
அம்மா ஸ்டாப் பண்ணிடுங்கம்மா. நீ பண்ணிக்க. எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க. எழுதியாச்சுன்னா ஓகே சொல்லுங்க. இப்ப விதியை சொல்லிடுறேன், எல்லாரும் எழுதிக்கிறேங்க. விதியை சொல்லிடுறேன், எல்லாரும் எழுதிக்கிறேங்க. பிரதமை திதியில் விதிகள். பிரதமை திதிக்குண்டான விதி அதாவது பிரதமை திதிகளை யார் பிறந்தாலும் 2 வகையான பாதிப்புகள் உண்டு. ஒண்ணு, குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் அவர்களுடைய ஜீவனம் போராட்டத்தில் இருக்கும். அவர்களுடைய ஜீவனம்னா என்ன? வருமானம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். இப்ப 2 விதிகள் தான் ஒரு பிரதமை திதியில பிறந்தவங்களுடைய ஜாதகத்துல அவர்களுடைய திதி இந்த ஊழ்வினை கருமாவை செய்யும். தெரியாச்சா? எழுதியாச்சுங்க. பொதுவா நம்ம சொன்ன மாதிரி துவாதேசி, திரியோதசி, சதுர்தசி, அமாவாசை அல்லது பௌர்ணமி, இத மையமா வச்சுக்கிறேங்க. பிரதமை, விதியை, இறுதியை. இந்த 6 திதியில யார் பிறந்தாலும் துவாதேசி, திரியோதசி, சதுர்தசி, அதுபோக பிரதமை, துவிதியை, திருதியை, இந்த 6 திதிகளில் யார் பிறந்தாலும் நாம் திதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஊழ்வினை கருமாவை உற்று நோக்க வேண்டிய ராசி மண்டலம் எது? நாம் உற்று நோக்கக்கூடிய ராசி மண்டலம் மோட்சராசி மண்டலம். மோட்ச ராசி மண்டலத்தை பார்க்கணும். இப்ப இந்த பொண்ணு பிரதமை திதியில பிறந்திருக்குது. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல இவங்க இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எடுத்தாவே இவங்க கேட்கணும். திருமண வாழ்க்கையை பாதிச்சிருக்காமா? நம்ம திருமணம் ஒன்றும் ஆயிடுச்சாமா கஜலட்சுமி? சார் ஆயிடுச்சுங்க சார். அதுலதான் பிரச்சனைங்க சார். பொண்ணு இப்ப இங்க எங்க வீட்டுலதான் இருக்குங்க சார். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதா? இருக்குங்க சார். எப்ப கூட கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா 2019க்கு பின்னாடி இந்த குழந்தைக்கு 2019 இருந்து 22க்குள்ள ஆயிடுச்சா? இல்ல 2023 ஜனவரியில ஆச்சுங்க சார். அதாம்மா 2019 இருந்து 22 முடிஞ்சு 23க்குள்ள. அதாவது கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்துல திருமணம் ஆயிருக்கும். திருமணம் ஆயிருந்தா அந்த ஜாதகத்துல திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு இருக்கணும். அது ஏன் திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள பாதிப்பு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். நீங்க நீட் கொடுக்கறதுமா? ஓகேங்க சார்.
அதாவது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய கணக்கு மோட்ச ராசி மண்டலத்தை பார்க்கணும். அப்ப இந்த ஜாதகத்துல மோட்ச ராசி மண்டலத்துல கிரகங்கள் இருக்கா இல்லையா? இருக்குங்கய்யா. இருக்கு. சரி, அப்ப என்ன கிரகம் இருக்கு? சூரியன், புதன், சந்திரன், ராகு, செவ்வாய். இல்ல, ஒவ்வொரு ராசி மண்டலமா வரலாமே. அம்மா நீங்க கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு சவுண்ட் பயங்கரமான இறைச்சல் வருதுமா. சரி, இப்ப கடகராசி மண்டலத்துல என்ன கிரகம் இருக்கு? செவ்வாய். யாருடைய நட்சத்திரம் இருக்கிறாரு செவ்வாய்? புத பகவான் நட்சத்திரம். சரி, அடுத்து குரு பகவான் விருச்சிக ராசி மண்டலத்துல உட்கார்ந்துருக்காரு. யாருடைய நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறாரு? புதன் நட்சத்திரங்க. சரி, சந்திரன் யாருடைய நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறாரு? அது புத பகவானுங்க. புதனுடைய. சூரியன் எங்க நிக்கிறாரு? யாருடைய நட்சத்திரம் நிக்கிறாரு? அது அவரும் புதன். சரி, புதன் பகவான் மட்டும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தை நிக்கிறார். கரெக்டா? இப்ப இந்த ஜாதகத்துல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, பொதுவா காமனா சேர்க்கக்கூடிய கணக்கு லக்கணத்தில் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாரு. லக்கணத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த பிரதம தேதியில பிறந்ததால லக்னம் கும்பலக்கணமாக இருந்து 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணக்குப்படி பார்க்கும் பொழுது இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, பாவகம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருக்கனால நம்ம பாதம் எத்தனாம் பாதமா மாத்தணும்? 4 மாத்தணுங்க. 4 மாத்தணும். அப்ப லக்னம் என்ன லக்னம் வரும்? 4ஆம் பாதத்துல பூரட்டாதி 4ஆம் பாதம் மாத்தணும். லக்னம் என்ன லக்னம் வரும்? மீன லக்னம். மீன லக்னமாக வரும். அப்ப இந்த பிரதமை திதியில பிறந்ததுனால சுக்கிர பகவானும் சனி பகவானும் இந்த ஜாதகத்துல சூனியாதிபதியாக வர்றாங்களா இல்லையா? பிரதமை திதிக்கு துலாம் ராசி மண்டலமும் மகர ராசி மண்டலமும் சூனிய ராசிகள். சூரிய கிரகங்கள் சுக்கிரனும் சனியும். கரெக்டா? சரியா? சரியா இல்லையா? சரிங்க சார். இப்ப இந்த இவங்களுடைய ஜாதகத்துல கும்பலக்கணமா வச்சுதான் ஜோசியர் பார்த்திருப்பார். அப்ப கும்பலக்கணமாக இருக்கும் பொழுது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியனாக இருக்கிறாரு. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இல்ல, ராகு கேது தோஷம் இல்ல. மற்றபடி குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு, சிறப்பான இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்களே ஒழிய லக்கண திருத்தம் இந்த ஜாதகத்திற்கு ஜோதிடர்கள் செய்யவில்லை. சரியா? சரிதானே? சரி, இப்ப இவருடைய ஜாதகத்துல உடல் காரகன் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறான், சூரியன் புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறான், செவ்வாய் ஆயில்யத்துல உட்கார்ந்துருக்கிறான். அது போய் கேட்டா குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துருக்கிறார். வேற ஏதாவது வந்து இப்ப புதனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்குதா? இப்ப மீனலக்கணமாக மாறிய காரணத்தினால் இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் பாவக அதிபதி யாரா வர்றாரு? புதன் வர்றாருங்க. அப்ப 7ஆம் பாவக அதிபதி புதனா வர்றாரு. புதன் சொல்லும் போது இதுல வந்து என்ன கேட்டா எல்லா நேரடி நட்சத்திரத்தை போய் உட்கார்ந்திருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு ரிஷபலக்கணமாய் மீறி மீனலக்கணமாக மாறும் பொழுது 2 சூனியாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சனியும் சுக்கிரனும் லக்னத்திற்கு எத்தனாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டான்? 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடம் என்பது என்ன? அயன சயன போகத்தை சொல்வது. அப்ப திருமண வாழ்க்கையில் மனநிறைவான பாதிப்பை ஏற்படுத்துவது. அப்ப திருமண வாழ்க்கையில மன வாழ்க்கையில ஏற்படுத்தால் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஓரளவுக்கு சரி கட்டி போற அளவுக்கு இருக்கும். அம்மா, பொருளாதாரம் உங்களுக்கு எப்படிமா இருக்குது? கஜலட்சுமி அம்மா. சார் பரவாயில்லைங்க சார், ஓரளவுக்கு போயிட்டு இருக்குங்க சார்.
சரி சரி, திருமண வாழ்க்கை எப்படிமா போகுது அது சொல்லுங்கம்மா. சார் சார் கேக்குதாங்க சார்? நல்லா கேக்குது, எப்படி போகுதுமா? நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? சார் கேக்குதுங்க சார். ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 9 மந்த்ஸ் தான் சார் நாங்க இருந்துச்சு. 7 மந்த் வரைக்கும் வளகாப்பு போடுற வரைக்கும் சார் அங்க இருக்க முடியலைங்க சார். பிரச்சனையா தான் இருக்குங்க சார். பிரச்சனையா தான் இருக்குது. சரிம்மா, ஓகே ஆமாங்க. ரைட்டுமா, நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்கம்மா. ஓகேங்க சார். தயவு செய்து பேசுறவங்க பின்னாடி சத்தம் இல்லாம கொஞ்சம் தயவு செய்து கூப்பிட மாதிரி இருந்தா கூப்பிடுங்க, பேசுவோம். ஓகேங்களா? சரி, இப்ப இப்ப இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சூரியன் எங்க நிற்கிறாரு? புதன் பகவான் ஏன் இந்த சந்திரனா வர்றாரு? அதுக்கு அடுத்து ஏன் சூரியன் ரேவதியில நிற்கிறாரு? செவ்வாய் ஏன் ரேவதியில நிற்கிறாரு? அதுக்கு செவ்வாய் வந்து ஆயுதத்துல நிற்கிறாரு. குரு பகவான் ஏன் கேட்டு நிற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ராசி மண்டலத்துல திரிசூனியாதிபதிக்கும் முடக்காதிபதிக்கும் ஒரு தொடர்பு இருந்தே ஆகணும். அப்ப சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நிற்கும் பொழுது இப்ப இவங்களுடைய ஜாதகத்துல முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் எது? முடக்காதிபதி யாரு? ரேவதியா? சரி, ரைட், ஓகே. சரி, முடக்காதிபதி யாரு? அஸ்த நட்சத்திரம். இல்ல, சூரியன் வந்து ரேவதியில நிக்கிறாரு பாருங்க. நான் சொல்லிடுறேன், உத்திரட்டாதி சொல்லிட்டு புதன் தான் உத்திரட்டாதியில நிக்கிறாரு. இந்த ஜாதகத்துல சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரேவதியில நிக்கிறாரு, புதனுடைய நட்சத்திரத்தில் நிக்கிறாரு. அப்ப உத்திரங்க. சூரிய பகவான் இந்த ஜாதகத்துல முடக்காதிபதியா இருக்கிறாரு. அப்ப முடக்காதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் எங்க உட்கார்ந்து இருக்கிறார்? லக்னத்துல அமர்ந்திருக்கிறாரு. யாரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? யாரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? யாரோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு? புதனோட சேர்ந்து. ரைட், ஓகே. இப்ப இந்த திரிசூனியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷகனிகா தோஷம் என்ற ஒரு விஷயத்தையும் வந்தியா தோஷத்தையும் காகவந்தியா தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது. பொதுவாக இந்த அழிச்சிருப்பா விஷகனிகா தோஷம் இரண்டாம் இடம், லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடம். அதை அடிச்சிடும். இப்ப நம்ம பிரதமை தேதியை பார்க்கும் பொழுது இந்த ஜாதகத்துக்கு 12ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா சூனியாதிபதி, 2 சூனியாதிபதிகள் அமர்ந்திருக்கக்கூடிய கணக்குல பார்க்கும் பொழுது, அதாவது லக்கணத்துக்கு 12ஆம் இடம், லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், இந்த 3 இடங்களும் லக்கணத்துக்கு 12ஆம் இடம், லக்னம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம். இந்த 3 இடங்கள் பாதிக்கப்பட்டாலும் எப்படி? 12ஆம் இடம் சுக்கிரன், சனி பாதிக்கப்பட்டு, லக்னமும் பாதிக்கப்பட்டு, அது போய் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்தால், முடக்காதிபதியோ தீர்ச்சனையாதிபதியோ அதனுடைய பார்வைகளும் பாதிக்கப்பட்டால் ஒரு கணக்கு இருக்குது. இப்ப இவங்களுக்கு முதல்ல கொடுத்தது வந்து லக்கண புள்ளி பூரட்டாதி 3ஆம் பாதம், கரெக்டா? இப்ப ரிஷபத்துக்கு மீன லக்கணத்துக்கு லக்கண புள்ளி போடணுமா வேண்டாமா? கொஞ்சம் யாராவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க போடுங்க. இப்ப வந்து இந்த ஜாதகத்துல வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல எத்தனாவது டிகிரியில இவங்களுடைய லக்கண புள்ளி அமைஞ்சிருக்குது? முதல்ல போட்டது யாராவது சொல்லுங்க. 4ஆம் மாதம் சொல்லும் போது, 3ஆம் மாதம் சொல்லும் போது எத்தனை டிகிரியில அமைஞ்சிருக்குது? யாராவது நம்ம பழைய ஆளுகளே சொல்லுங்க. அவங்க புது ஆளுக்கு தான் பேசுறது அவசியமே இல்லை சாமி. முடக்காதிபதிக்கும் தீர்ச்சூனியாதிபதிக்கும் தொடர்பு வரணும், சரியா? பழைய ஆளுங்க யாரா இருந்தாலும் சொல்லலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. வாங்க. 29 என்னங்கம்மா? 29 டிகிரி.
29 டிகிரி போது இப்ப லக்கணம் மாத்திருக்கும் போது எத்தனாவது டிகிரியில போய் லக்கண புள்ளி விழுந்திருக்கும்? ரேவதியில போய் விழுந்திருக்குமாமா? ரேவதி 4ஆம் பாதத்தில் விழுந்திருக்கும். சரியா விஷயமா? ஆமாங்கய்யா. ரேவதி 4ல போடுப்பா. லக்கண புள்ளி ரேவதி 4 போது இப்ப 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கிரகங்கள் பாவக ரீதியாக மாறி வந்திருக்குன்னு பாருங்க. சோமசுந்தரம் ஐயா, ஐயா சோமசுந்தரம் ஐயா, கிருத்தி ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரைட், ஓகே. இப்ப எந்தெந்த கிரகங்கள் லக்கணத்துக்கு பின்னாடி 12ஆம் இடத்துல வருது, பாவக ரீதியாக வருதுன்னு கொஞ்சம் பாருங்க. இல்லாட்டா ஒரு 12 நிமிஷத்துல 12 நிமிஷம் இல்ல, மீனராசி மண்டலமா இருந்தாலும் ஒரு 18 நிமிஷத்தை தள்ளி போடுங்க. தள்ளி போட்டீங்கன்னா பாவக ரீதியாக என்னென்ன கிரகங்கள் வருதுன்னு சாப்ட்வேர்ல கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. முடக்காதிபதிக்கும் தீசூனியாதிபதிக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. புதன் பகவான் உத்திரட்டாதி நினைக்கிறாரு. சந்திர பகவான் ரேவதி எத்தனை 4 நினைக்கிறார். ரைட், ஓகே. சூரியன் ரேவதி எத்தனாவது பார்த்து நினைக்கிறாங்க? சூரியன் ரேவதி எத்தனாம் பார்த்து நினைக்கிறாருக்குமா அம்மா? ஒண்ணாம் பாதங்கய்யா. சூரியன் 1ஆம் பாதம். அப்ப சூரியன் புதன் சந்திரனை தவிர சூரியனும் புதனும் 12ஆம் பாவகத்திற்கு பாவக ரீதியாக 12ஆம் பாவகத்திற்கு வந்திருக்கும். வந்திருக்குமா? வந்துருவாங்கய்யா. வந்துருவாங்க. பாவக ரீதியாக வரும்போது முடக்காதிபதிக்கும் தீசூனியாதிபதிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? அப்படியே இருந்தாலும் இந்த லக்கணத்தை பாவக ரீதியாக மாற்றப்படாவிட்டாலும் லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் யாரும் பார்க்கிறாங்க 7ஆம் பார்வையாக? பார்க்கத்தான். அப்ப ஒரு ஜாதகத்துல முடக்கு கிரகத்திற்கும் சூனியாதிபதிக்கும் கைந்திருக்குது. இப்ப இந்த ஜாதகம் என்னுடைய கணக்குக்கு விஷகனிகா ஜாதகமாக எனக்கு தெரிகிறது. அப்ப விஷகனிகா தோஷம்ன்றது நம்ம வெறும் திதிகளை மட்டும் வைத்து நம்ம பார்க்க முடியாது. நாம யோகத்தையும் நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். கொடுப்போம். ஆமா, குணலட்சுமிமா, நாம யோகம் என்ன நாம யோகமா? மகேந்திர நாம யோகங்கய்யா. மகேந்திர நாம யோகம் போடுறது. அதை கீழே அடிச்சது. அதை அடிச்சுட்டு மகேந்திர நாம யோகம் போடு. மகேந்திர நாம யோகத்துக்கு யாரு அவயோகி யாருன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான். மகேந்திர நாம யோகத்திற்கு அவயோகி யாருன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான். இது கேது பகவான், சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் அவயோகி. கரெக்ட். சுக்கிர பகவான் அவயோகி. இப்ப அவயோகி எங்கே உட்கார்ந்துட்டா? நகரத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த ஜாதகத்துல விஷகனிகா தோஷம் இல்ல, திதி தோஷம் மட்டும்தான் இருக்கிற. லக்கணமும் பாதிக்கப்படல, லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் பாதிக்கப்படல, 12ஆம் இடம் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல முக்கியமாக கணக்கிட்டு பார்க்கும்போது திதி சூனியாதிபதி இந்த ஜாதகத்துல லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் பலமா இருக்கிறாரு. அப்ப இவருடைய வாழ்க்கை யார் மூலியமாக இவர் நிர்ணயம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தகப்பன் அல்லது சகோதரன். இவங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா தகப்பன் அல்லது சகோதரனாத்தான் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல உத்திர நட்சத்திரம் முடக்கை குறிகாட்டிய இந்த காரணத்தினால் உத்திரம், கிருத்திகை, உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் அல்லது இந்த நட்சத்திர தொடர்புடைய காலகட்டத்தில் இவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடந்திருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவருடைய கணவனுடைய ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு எதிர்மறையான ஜாதகமாக இருந்திருக்கும். இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன பார்த்தாலும் உங்களுக்கு திருமணமானாலும் ஆகாவிட்டாலும் அந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தனிமைப்படுத்தல், மன ரீதியான கஷ்டங்களை உண்டாக்குதல், அதுபோக வாய் வார்த்தைகளால் கருத்துக்களை பாதிக்கப்படுதல்,
மனசுக்குள்ள ஒரு அழுத்தமான காயத்தை ஏற்படுத்துதல், இது பூரா லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் செய்வார். அம்மா உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கணுமாம்மா? ஆமாங்க சார், ஒரு பையன் சார், இப்பதான் 1 வயசு ஆகுதுங்க சார். ரைட்டுமா, ரைட்டுமா, ஓகேங்கம்மா, ரைட்டுங்கம்மா. சரி, உங்களுடைய கணவனுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய திருமண நாளையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா இதை உங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதை மட்டும் சொல்லிட்டு நீங்க மீட் பண்ணிக்கிறதுமா ப்ளீஸ். சரிங்க சார். சரி. சார் 12/1/1994. ஆமாங்க சார். டைம் வந்து நைட் 9 மணிங்க சார். திருச்சி. திருச்சிப்பா, திருச்சி. திருமண நாள் வந்து 26/1/2023. இப்ப இவங்களுக்கு சனியும் சுக்கிரனும் சூனியாதிபதி. இவங்க வந்து முடக்காதிபதி யாருன்னு கேட்டா சூரியன். முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் சூரியன். சரியா இல்லையா? சரியா இல்லையா? சரிதாங்க. இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் சனியும் சூனியாதிபதி 2 பேரும் கும்பத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் சூரியன், உத்திர நட்சத்திரம். முடக்காதிபதி உத்திரம். அப்ப இது என்ன நிகழும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புல இப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் எது? செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு? அப்ப ஆயுள் நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? இப்ப அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், சூரியன் நிற்கக்கூடியது புதன், லக்ன புள்ளி புதன், சந்திரன் நிற்கக்கூடியது புதன், செவ்வாய் நிற்கக்கூடியது புதன், அப்ப வந்து குடும்பமா நிற்கக்கூடியது புதன். அப்ப இவருடைய ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தை ஒண்ணு நம்ம கணிக்கல கணிச்சமா கணிக்கலையா? இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவங்க 2 பேருக்கும் திருமண வாழ்க்கை, இவங்களுடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும், தொழில் பாதிக்கப்படும். ஆனா இவங்க வந்து என்ன கேட்டா, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தைக்கு அப்புறம் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு புதன் பகவான் எப்படி பாதிப்பில் இருக்கிறானோ, அல்லது முடக்காதிபதி புதனா வருவான், அல்லது முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் குறிகாட்டு நட்சத்திரம் புதனாக வரும், அல்லது இந்த மோட்சராசி மண்டலம் சொல்ற லக்கணத்துக்கு 2ஆம் இப்ப உங்களுக்கு குடும்பஸ்தானம் தானே பாதிக்கப்பட்டிருக்கே, அப்ப லக்கணத்துக்கு 2ஆம் இடம் தானே குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் இருக்கிறாங்களா? அந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல முடக்காதிபதியோ அல்லது அல்லது முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரமாகவோ வரணும். இதுதான் இந்த ஜாதகத்துல குடும்ப தோஷத்தை, இந்த திதி தோஷம் நிவர்த்தி பண்ணுவதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. எது இருக்குது? அப்ப
இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல சூரிய பகவான் முடக்காதிபதி ஆகுறாரு, சூரியன் நிக்கிறாரு. அப்ப இந்த ஜாதகத்திலையும் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு கண்டிப்பா வரணும். யாருக்கு? கணவனுடைய ஜாதகத்துல சூரியனுக்கும் ஒரு தொடர்பு வரணும். அம்மா போடுங்கம்மா, கோணலட்சுமி அம்மா போடுங்கம்மா. சொல்றேன் சார். சிம்ம லக்னம். ஒரே நிமிஷமா. லக்னம் சிம்ம லக்னம். துலாமில் குரு பகவான். துலாம்ல குருவா? ஆமாங்கய்யா. அப்ப ராகு நிப்பாரம்மா. ராகு பகவான் விருச்சிகத்தில். தனுசில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். செவ்வாய் சுக்கிர பகவான். மகர சந்திர பகவான், புதன் பகவான். அடுத்து கும்பத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் கேது பகவான். 1 2 3 4 5 6 7 8 9. அம்மா இந்த சனி பகவான் சதயத்தில் அடிக்கிறான்னு பாருங்கம்மா. அவிட்டம் நாளுங்க சார். அவிட்ட நாளா? ஆமாங்கய்யா. சரி, ரைட், ஓகே, சரி. இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த ஜாதகத்திற்கு புதன் முடக்காதிபதியை வரணும், இல்லாட்டா புதனுடைய நட்சத்திரம் முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் வரணும். அடுத்து சூரியனுக்கும் இந்த ஜாதகத்திற்கு தொடர்பு இருக்கணும். திதி என்ன திதிமா? ஒரு நிமிஷம் ஐயா. வளர்பிறை பிரதம் ஐயா. சுக்லபட்ச பிரதம் ஐயா. சரி, சனியின் சுக்கிரன் எங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜாதகத்துல? சூனியாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்திலையும் சனி பகவான் இருக்கிறாரு. சரியா? சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய விதிக்கு சரியா வருதான்னு பாருங்க. 2 பேரும் ஒரே திதியில பிறந்திருக்கிறாங்களா? ஒரே வளர்பிறையில பிறந்திருக்கிறாங்களா? பிறந்திருக்கிறாங்களா? கொஞ்சம் கணக்கு போடுங்க. ஆமாங்க. சூரியன் என்ன நட்சத்திரம் அடிக்கிறாருமா அம்மா? உத்திராடம் 1ங்கய்யா. தம்பி எழுதிட்டான். அது மேல கூட அடிச்சது எல்லாத்தையும் நான் எழுதி அடிச்சு. அதுக்கு மேல எழுதி சொல்லுங்க மேடம். லக்னம் மகம் 3. மகம் 3. சூரிய பகவான் உத்திராடம் 1. சந்திர பகவான் உத்திராடம் 4. செவ்வாய் பகவான் பூராடம் 4. புதன் பகவான் உத்திராடம் 3. குரு பகவான் சுவாதி 4. சுக்கிர பகவான் உத்திராடம் 1. சனி பகவான் அவிட்டம் 4. ராகு பகவான் அனுஷம் 2. கேது பகவான் கார்த்திகை 4. சூனியாதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். ஓகே,
சூனியாதிபதியான சுக்கிர பகவான், பிரதானமான சூனியாதிபதியான சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறாரா? இருக்கிறாருங்க ஐயா. சரி. அடுத்த சூனியாதிபதி எங்க இருக்கிறாரு? லட்சத்துக்கு 7 இருக்கிறாரு. இவர் பிரதம தேதியில பிறந்திருக்கிறார். சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். அப்ப முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் எதே? ஆயில்யம். கேட்டை வருதா? அப்ப அத சொன்னல, இந்த பையனுடைய ஜாதகத்திற்கு சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு சம்பந்தம் வரும், செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஒரு சம்பந்தம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேட்டை வரும்போது முடக்கை குறிகாட்டக்கூடிய முடக்காதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகத்துல 4ஆம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் இந்த ஜாதகத்திற்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலையும் 7ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறாரு. இந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்துல சனி வந்து பாத்தீங்கன்னா நகரத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அப்ப சூனியாதிபதியினுடைய கணக்கே இந்த ஜாதகத்துல 2 பேத்துக்குமே சூரிய தோஷத்தை நிவர்த்தி செய்தா மட்டும்தான் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு முடக்காதிபதி யாரு? இந்த பெண்ணுக்கு முடக்காதிபதி யாரு? சூரியனுங்க ஐயா. இந்த பையனுக்கு லக்கணம் என்ன லக்கணம்? சிம்ம லக்னம். முதல்ல ஆரம்பமே அடி வாங்கிடுச்சா? ஆரம்பமே அடி வாங்கிடுச்சு. அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பையனுடைய ஜாதகத்துல பிரதானமான சூனியாதிபதி 5ல போய் உட்கார்ந்து குருவினுடைய வீட்டுல அமர்ந்து இப்ப இந்த ஜாதகத்திற்கு நாமயோகத்தை பார்த்தால் இவர்களுடைய 2 பேருடைய சமாச்சாரத்தையும் தீர்வு சொல்வதற்குண்டான வழிமுறைகளை பார்க்கலாம். அப்ப இது எப்படி இந்த 2 ஒன்னா இணைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரதமை திதி வளபுரை பிரதமை திதி நிச்சயமாக ஃபர்ஸ்ட் சுக்கிரன் பிரதானமான சூனியாதிபதி சுக்கிரனாக இருக்கின்ற காரணத்தினால் முதல்ல குடும்பத்தை தான் பாதிக்கும். அப்ப 2 பேருக்கும் சூனிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். இவங்களுக்கு இந்த பெண்ணுக்கு சூரிய முடக்காதிபதியை நிவர்த்தி பண்ணணுமா? சரி. இப்ப திருமணமான நாளை கணக்கிட்டு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூனியாதிபதிக்கும் முடக்காதிபதிக்கும் கண்டிப்பாக ஒரு சம்பந்தம் வந்தே இருக்கணும். அதுதான் விதி. அதை நிர்ணயம் செய்வதுதான் நம்முடைய ஜோதிடருடைய வேலை. ஆமா, திருமண நாளைக்கு போடுங்கம்மா. சொல்றேன் சார். கும்ப லக்னம் போட்டுக்கேன் சார். லக்னத்தில் குரு பகவான், ரிஷபத்தில் ராகு பகவான். அவங்களுக்கு என்ன திதி அன்னைக்கு கல்யாணம் ஆச்சுமா? அதை போடுங்கம்மா. கிருஷ்ணபட்ச நவமி திதி. இப்ப சொல்லுங்கம்மா. துலாமில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் கேது பகவான், தனுஷில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், மகரத்தில் புதன் பகவான், சூரிய பகவான், சனி பகவான். இப்ப சூரியன் எங்க இருக்கிறாருமா? திருமணம் பண்ணும்போது சூரியன் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாருமா? திருவோணம் 1ங்க. என்னங்கம்மா? திருவோணம் 1. திருவோணம் 1. அப்ப முடக்கை குறிகாட்டக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயா? திருமணம் பண்ணும்போது செவ்வாயே வந்துடுதா? செவ்வாய் முடக்காதிபதி ஆகிறாரா? செவ்வாய் முடக்காதிபதி. அப்ப அது 10ஆம் பாவகம் லக்கணத்துக்கு 10ஆம் பாவகமா மாறிடுது. அது 11ஆம் பாவகத்துல உட்கார்ந்துருக்கா. ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிரதமை திதியிலேயே அதனாலதான் கேட்டீங்கன்னா ஜென்ம திதியையும் இணைக்க கூடாது. இதை நான் அப்புறம் உங்களுக்கு ஃபார்மேட்டை சொல்லிடுறேன். அது பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்துல சொல்லிடுறேன். இப்ப இந்த ஜாதகத்தை சரி செய்யலாமா செய்ய முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக சரி செய்யலாம். இப்ப என்ன காரணத்துக்காக வேண்டி இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மன ரீதியான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வருவதற்கு காரணங்கள்னா பையனுக்கு மெச்சூரிட்டி குறைபாடு உண்டு. வருமான இழப்பீடு இருக்கலாம், அல்லது தன்னுடைய தகப்பனுடைய கண்ட்ரோல்ல தகப்பனுடைய வருமானத்துலதான் இவர் பயணிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு தனிப்பட்ட முறையில் வருமானம் இந்த பையனுடைய ஜாதகத்துல இல்ல. அம்மா,
கஜலட்சுமி அம்மா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க வந்து சொல்லுங்கம்மா. நீங்க வாங்கம்மா. கஜலட்சுமி ராஜ் சரோஜா வாங்க. இருக்கிறீங்களாம்மா? கஜலட்சுமி ராஜ் சரோஜா அம்மா. இருக்கிறீங்களா? சரி, இது அழிச்சிருப்பா. ஐயா வணக்கம் சார். வணக்கம் சார். அம்மா சரோஜி, கஜலட்சுமி ராஜ சரோஜா இருக்கிறீங்களாம்மா? இருக்கீங்க சார், சொல்லுங்க சார். ஆமாம்மா, எங்கேயுமா போயிட்டீங்க நீங்க அதுக்குள்ள? சரி, உங்களுடைய கணவருக்கு தனிப்பட்ட முறையில தொழில் இருக்குதாம்மா, இல்ல தகப்பனுடைய தொழில் தான் பாத்துட்டு இருக்காரா? இல்லைங்க சார், அவங்க இல்லைங்க சார், ஹஸ்பண்ட் இல்லைங்க சார். எனக்கு என்னங்கம்மா? ஹஸ்பண்ட் இல்லைங்க சார், இறந்துட்டாங்க சார். இறந்துட்டாரா? ஆமாங்க சார், 2001ல சார். 2001 இல்லையா? ஆமாங்க சார். அம்மா ஏமா போட்டு என்னை போட்டு கொள்றீங்க? அவங்க அப்பா இறந்துட்டாரா 2001லயே? ஆமாங்க சார். சரிம்மா, ரைட், ஓகே. அவங்க அப்பா இறந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஓகேங்க இவருடைய வருமானங்கள் என்ன, வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னம்மா? சார், அவரு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க சார். சரி. ஒரு தம்பி ஒரு அக்காங்க சார். அது கொஞ்சம் இல்லம்மா, என்ன காரணத்துக்காக வேண்டி 2 பேருக்கும் கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சீங்க முதல்ல அதை சொல்லுங்க. சார் அது வந்துங்க சார், அவங்க அங்க இருக்க முடியல சார். அவங்க மாமனார் வந்து கொஞ்சம் ட்ரிங்க்ஸுங்க சார், அதனால பொண்ணு அங்க இருக்க முடியலன்னு வந்துருச்சுங்க சார். யாரு மாமனாரு? பொண்ணோட மாமனாருங்க சார். நீங்க இந்த பொண்ணுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாருமா? இப்ப யாருமா இறந்த 2001 இறந்ததுன்னு சொன்னது யாருங்கம்மா? பொண்ணோட அப்பாங்க சார். பொண்ணுடைய தகப்பனார் இறந்து போயிட்டாரு, அது சூரிய தோஷம் விடுங்க. சரி, அவங்க வந்து தகப்பனார் மூலியமாக பிரச்சனை, அதைத்தான் இப்ப நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேம்மா. ஆமாங்க சார். அதைத்தான் சுகசாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இவருடைய பையனுடைய ஜாதகத்துல சூரிய பகவானும் செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து சூனியாதிபதியோட சேர்ந்து தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இருப்பாரு. அந்த தகப்பன் மூலியமாக தான் இவருடைய வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்ப எல்லாத்துக்கும் சொன்னா சொல்லலையா? ஆமாங்க சார். உங்கள்ட்ட நீங்க கேட்கலாம், மத்தவங்களை கேட்கறேன் நான். ஆமாங்க, தெளிவா சொன்னீங்க. தெளிவா சொன்னீங்கய்யா. தகப்பனுடைய ஜாதகர் வந்து தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இருப்பாரு. அந்த தகப்பன் மூலியமாகத்தான் இவருக்கு பிரச்சனை இருக்குன்ற ஒரு விஷயத்த பண்ணி இருக்குது. இதுல இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு இந்த பொண்ணுக்கு திரிதோஷத்தையே பையனுக்கு திரிதோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் சரியா வரும். அது போக இவங்களுக்கு அம்மா திரிதோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்குமா 2 பேருக்கு பேச்சுவார்த்தை, உங்க கணவருக்கும் அவருக்கும் அந்த கணவருக்கும் இந்த பொண்ணுக்கும் பேச்சுவார்த்தை இருக்குதாமா? இல்லைங்க சார், இல்லைங்க சார், சுத்தமாவே பேசலைங்க சார். அவங்க சுத்தமா பேசல. எவ்வளவு நாள் ஆச்சுக்குமா? சார் இப்போ மே மந்த்ல இருந்து பேசவே இல்லைங்க சார் இன்ன வரைக்கும். சரிங்கம்மா, உங்களுடைய கேள்வி என்னங்கம்மா? சரி, இதுல 2 பேரும் சேர்ந்து வாழுவாங்களாங்க சார்? இல்ல என்னங்க சார், பொண்ணு லைஃப் இப்படி இருக்குன்னு தாங்க சார் எனக்கு சார். அவரு வந்து சுத்தமா செட் ஆகாத மாதிரி எனக்கு தெரியுதுங்க சார். என்னையவே அடிச்சுட்டாங்க சார். என்னங்கம்மா? என்னையவே அடிச்சுட்டு அப்படிங்க சார். நீங்க யாருங்கம்மா? அம்மாங்க சார். பொண்ணுடைய அம்மா. அப்படி சொல்லுங்க, இப்பதான் விலையே புரியுது உங்களுக்கு. சரி, என்ன காரணத்துக்காக அடிச்சு சொல்லலாங்கம்மா? சரி, பொண்ணு வந்து அங்க இருக்க முடியலன்னு போன் பண்ணுச்சுங்க சார். நாங்க போய் கூட்டிட்டு வரலான்ட்டு போனேங்க சார். டெலிவரி ஆகி இப்பதான் கொண்டாந்து விட்டீங்க, 1 month தான் ஆகுது, அதுங்கள கூட்டிட்டு போறீங்க, எதுக்கு இங்க வந்த போ அப்படின்னு சொல்லி என்னை மரியாதையே இல்லாம பேசிங்க சார். முதல்ல அவங்க வீட்டுல குடும்பத்துல சோறு சமையல் வீட்டுல வந்து சமையல் பண்ணி சாப்பிட பழக்கம் உண்டா, கடையில வாங்கி திங்கிற பழக்கம் உண்டா? முதல்ல அதை சொல்லுங்கம்மா. வீட்டுல தாங்க சார் சமையல் பண்ணுவாங்க சார். கடையில வாங்கி சமையல் பண்ணி கடையில வாங்கி சாப்பிடறதா கிடையாது, கரெக்டா? இல்லைங்க சார், இல்லைங்க சார், வில்லேஜுங்க சார், வீட்டுலதான் சமைப்பாங்க சார். ரைட், ஓகேங்கம்மா. இப்ப இந்த பொண்ணுக்கு முதல்ல திரிசூன்யத்தையும் முடக்காதிபதியும் ரிலீஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களாம்மா?
சரிங்க சார், சரிங்க சார். இந்த பையனோட இந்த பொண்ணோட கூட பிறந்த உங்களுக்கு பையன் எத்தனை பேருங்க? ஒரே பொண்ணு தாங்க சார், எனக்கு பையன்லாம் இல்லைங்க சார். ஏன்னா இந்த பொண்ணுடைய ஜாதகத்துல முதல்ல சூரியனுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் தன்னுடைய ஆண் சம்பந்தப்பட்ட உறவுகளால் அடையக்கூடிய யோக பலன் உண்டு. அது போக உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? இந்த பொண்ணுடைய அப்பா என்ன பண்றாரு? சார் அவங்கதான் இறந்துட்டாங்க சார், 2001லயே இறந்துட்டாங்க சார். ரைட், ஓகே, சரி 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 சரி. அவர் தான் இறந்துட்டா. உங்க ஹஸ்பண்ட் கரெக்டா? ஆமாங்க சார். இது முதல்ல சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதாம இந்த பெண்ணுக்கு ஆள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். சரிங்க சார். இதாம கணக்கு. அதுக்கப்புறம் திதி தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறீங்க. இந்த கிளாஸுக்கு பார்த்தா நீங்க புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். ரைட், ஓகேங்கம்மா. சரி, இந்த ரைட், ஓகேங்கம்மா. நீங்க மீட் பண்ணிக்கிறீங்கம்மா. நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லிடுறேன். பிரதம தேதிக்கு உண்டான விதிகளை சொல்லிடுறேன், எழுதிக்கிறேங்க தம்பி. சரிங்க சார், சரிங்க சார், ஓகேங்க சார். அம்மா உங்க பேரை எந்த மாசமா பிறந்தா? சார் பேரு அக்டோபர் மாசம் சார், 13 அக்டோபர் 2023 சார். 23 அக்டோபர் 2023. சரி, ரைட், ஓகே. நீங்க வீட் படிக்கிறீங்கம்மா. சரோஜமா உங்களுக்கு இந்த விதிகளை சொல்றேன், எழுதிக்கிறேங்க. சரிங்க சார். பிரதமை தேதி சுத்தப்பட்டோம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் அழிச்சிருப்பா. ஜாதகத்தை பூரா கம்ப்ளீட் அழிச்சு. இது முக்கியமான திதி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான பிரதம தேதிக்கு உண்டான சூட்சுமமான விஷயங்கள். இதுல ஏட்டு வச்சுட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இதை தனிப்பட்ட முறையில ஜாதகத்தை போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திதிகளுக்கு சொல்லக்கூடிய விதிகளை மட்டும் தனிப்பட்ட முறையில ஒரு பேஜ் விட்டு தனியா எழுதிக்கிறீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பழையபடி திருப்பி இதை எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. பிரதமை சூனிய ராசி, துலாம் ராசி, மகர ராசி, சூனிய கிரகம் சுக்கிரனும் சனி பகவானும். அதாவது இந்த பிரதம திதியில் பிறந்தவர்களுக்கு திதியினுடைய ஊழ்வினை கர்மா என்ன சொல்லும் அப்படின்னா, குடும்பம், குடும்ப வாழ்க்கை, குடும்பம், குடும்ப வாழ்க்கை, அடுத்தபடியாக தொழில், வருமானம், தொழில் அபிவிருத்தி. இது சம்பந்தப்பட்ட 2 விஷயத்துல மட்டும்தான் கை வைக்கி. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, 100% தெரிஞ்சுக்கிறங்க. துவாதேசி திதி, திரியோதேசி திதி, சதுர்த்தசி திதி, பிரதமை திதி, துவிதியை திதி, திதியை திதியில யார் திறந்தாட கண்ணை மூடிட்டு முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்சராசி மண்டலத்துல கிரகங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பயணத்தை பயணிக்கிறது சிறப்பு. குடும்பம், குடும்ப வாழ்க்கையை பால்படுத்தும். அல்லது தொழில், வருமானம், தொழில் அபிவிருத்தி போன்றவர்களை தடைப்படுத்தும். அப்ப வருமானம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தால் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பை கண்டிப்பாக செய்யும். அப்ப குடும்பம்ன்றது பெண்ணாக இருந்தால், பிரதம தேதியில பிறந்தவங்களுக்கு பெண்ணாக இருந்தால், ஆண் சம்பந்தப்பட்ட உறவுகள் என்று சொல்லக்கூடிய தகப்பன், ஆண் உறவுகள் என்று சொல்லக்கூடிய தகப்பன், சகோதரன், கணவன், கண் மூலியமாக பிறக்கக்கூடிய ஆண் வாரிசு, இவர்களால் இந்த பெண் பிரதமை திதியில பிறந்தவங்களுக்கு பெண்களாக இருந்தால் பாதிப்பு ஏற்படும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஆண் உறவுகளும் ஆணுக்கு பெண் உறவுகளும் கண்டிப்பாக நிச்சயமாக தேவைப்படும்.
அது மாதிரி பெண் உறவுகள் இருந்தால் பெண் உறவுகள் ஆண் உறவுகள் எழுதியிருக்கிறா. ரைட், ஓகே. பிரதமை ஆண் உறவுகள் ஆண் உறவுகள் என்று சொல்லக்கூடிய அப்படி எழுது. ஆண் உறவுகள், சரி, ரைட், ஓகே. அது மாதிரி ஆண் ஜாதகமாக இருந்தால் தாய், சகோதரி, மனைவி, தனக்கு பிறக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், இவர்கள் மூலியமாக பாதிப்பு உண்டு. அது நேரடியாகவோ, வருமான ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ, நோய் ரீதியாகவோ, மனச்சங்கல ரீதியாகவோ ஏதோ ஒரு வகையில பாதிப்பை தரும். எழுதிட்டீங்கன்னா ஓகே சொல்லுங்க. எழுதியாச்சுன்னா ஓகே சொல்லுங்க. எழுதியாச்சுங்க. அப்ப பிரதமை திதி அப்படின்னாலே தனக்கு அமையக்கூடிய குடும்பம்னாலே 7ஆம் பாவகம். அதுல முக்கியமா நினைச்சுக்கிறேங்க. எழுதுப்பா. குடும்பம் என்று சொன்னால் குடும்ப உறவுகள் 2ஆம் பாவகம். குடும்பம் என்று சொன்னால் 7ஆம் பாவகம். குடும்ப உறவுகள் என்று சொன்னால் 2ஆம் பாவகம். குடும்பம் என்று சொன்னால் 7ஆம் பாவகம். தொழில் என்று சொன்னால் 10ஆம் பாவகம். இந்த ஜாதகத்துல குடும்பம் சொல்லக்கூடியது 7ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் மறைமுகமான பாதிப்பை தரும். 7ஆம் பாவக கிரகமும் 10ஆம் பாவக கிரகமும் நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய திதி பிரதமை திதி. குடும்பம் 7ஆம் பாவகம், தொழில் 10ஆம் பாவகம். ஜனன ஜாதகனுடைய பிரதமை திதிகளை ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் நம்ம 7ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் நிச்சயமாக பார்க்க வேண்டும். இதுல முக்கியமாக எழுதிட்டீங்கன்னா ஓகே மட்டும் சொல்லுங்க. யாராவது ஓகேயா? ஓகே சார். அப்ப இதுல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், 7ஆம் பாவக அதிபதி சூனிய வீடாகவோ, 7ஆம் பாவகம் சூனிய வீடாகவோ, ஏழாம் பாவக கிரகம் சூனிய கிரகமாகவோ, சூனிய வீடுனா துலாம் வீடு, மகர் வீடு அப்படி எழுதிக்க. பிராக்கெட் போடு. சூனிய வீடுன்றது துலாம், மகரம். சூனிய கிரகம் சுக்கிரன் சனியாகவோ இருந்தால் அவர்களுக்கு சூரிய தோஷத்தை நிவர்த்தி செய்த பிறகுதான் அந்த பாவகத்துக்கு உண்டான வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸா தெரியும். 7ஆம் வீடு சூரிய வீடு, யாரும் எந்த வீடா இருந்தாலும் சரி, 7ஆம் வீடு துலாம் ராசி மண்டலமாக இருக்கு, அல்லது 7ஆம் வீடு மகர ராசி மண்டலமாக இருக்கு, அல்லது சனி பகவான் பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அந்த கிரகத்துக்கு உண்டான கணக்குகளை நம்ம பார்க்க வேண்டும். இப்ப அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு?
நீங்க ஜாதகம் போட்டீங்களா, அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? புதன் சார். புதன் பவானியா? புதன் பகவான். அப்ப இப்ப இந்த புதன் பகவான் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகம் கெட்டு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கெடல. 7ஆம் பாவகம் முடக்காதிபதியோட சேர்ந்து இருக்கனால, பொதுவாகவே வந்து சூரியனோட சேர்ந்து இருக்கனால கெடல. ஆனால் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பெண் பிரதமை திதிகளை பலதற்கு அப்படி இல்ல, பலதற்கு அப்படியா? ஆமாங்க சார். ஆமாங்க ஐயா. அப்ப தகப்பன் வந்து 2001 இறந்துட்டாரு. தகப்பன் வழியாக இந்த பெண்ணுக்கு அடையக்கூடிய யோக பலன் இல்ல. சரியா? ஆமாங்க ஐயா. 2வது உடன் பிறந்த சகோதரன் இல்ல. சரியா? ஆமாங்கய்யா. அடுத்து 3வது திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையாமல் இப்ப வந்து பிரச்சனையில இருக்குது. 4வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுத்தமாவே இந்த ஜாதகத்துல கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அப்ப பிரதமை தேதியில ஒரு பெண் பிறக்கக்கூடிய காலகட்டத்துல இப்ப தகப்பனுக்கும் சகோதரனுக்கும் கணவனுக்கும் இந்த ஆண் குழந்தைக்கும் பாதிப்பு இருக்கா இல்லையா? இருக்குங்க ஐயா. இருக்கு. இதுதான் பிரதமை திதி. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி வந்து பாத்தீங்கன்னா எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு? முடக்காதிபதியோட அமர்ந்திருந்தாலும் சுக்கிரனும் சனியும் 12ஆம் பாவகத்தில் அமைந்த காரணத்தினால் ஒரு பெண் ஆண் உறவுகளால் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஆண் உறவுகளில் வந்து தகப்பனார் கிடைக்கக்கூடிய தகப்பனார் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு, தகப்பன் என்று செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு, உடன்பிறந்த சகோதரர்களால் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை, அப்ப கணவனால் ஏற்படக்கூடிய கணக்கே தன்னுடைய தான் பெற்ற பிள்ளையினால் இப்ப வந்து கண்டிப்பாக இந்த குழந்தை மன அமைதி இல்லாமல் தான் இருக்கும். கரெக்டா? அப்ப அயனசயனம் போச்சு. அப்ப இந்த பெண்ணுக்கு திரிசூனியாதிபதியையும் முடக்காதிபதியும் ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா இனிமே வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமாக ஆண் உறவுகளால் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சரியா? இப்ப நம்ம சொல்லக்கூடிய விதி சரியா இருக்கா? சரியா இருக்குங்கய்யா. ரைட்டு. இப்ப அந்த பையனுடைய ஜாதகத்திலேயே பிரதம தேதியில தான் பிறந்திருக்கிறாப்ல. கரெக்டா? கரெக்டியா? ரைட், ஓகே. இப்ப அவருடைய ஜாதகத்தில் தாய் சாணம் பலம் இல்லை, உடம்பிறந்த சகோதரியுடைய சாணமும் பலம் இல்லை, மனைவியோடு வாழ முடியவில்லை, குழந்தை பெண் குழந்தையும் இல்லை. இப்ப அவங்க அம்மா அந்த கஜலட்சுமி அம்மா கொஞ்சம் வாங்கம்மா. சார் சொல்லுங்க சார். அவங்களோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கம்மா. சார் இருக்காங்க சார். ஆனா அவரு அவங்க அம்மா பேச்சதான் ரொம்ப கேக்குற அப்படிங்க சார். அம்மா பேச்ச கேக்குறாரு. ஆமாங்க சார். அம்மா அம்மான்ட்டு தான் சார் முக்கியமாங்க சார். ரைட்டுமா. அம்மா ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மா குடும்பத்தை வந்து சரியான முறையில மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆளா இருக்கணும். இல்லைன்னா அகம்மாவும் பிடிச்ச பெண்ணா இருக்கணும். கரெக்டா? ஆமாங்க சார். அந்த அம்மாவே சொல்லுதுங்க சார், பொண்டாட்டி கிட்ட இப்படி பாசமாலாம் இருக்க கூடாது அப்படின்னு ஸ்டார்டிங்லயே சொல்லுதுங்க சார். பையனும் பொண்ணும் சேர்ந்து இருந்தா கூட பிடிக்கலையாட்டிருக்குங்க சார். சரிங்கம்மா, ரைட்டுமா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவருடைய கூட பிறந்த தங்கச்சியா அக்கா வாங்கணும்மா? அக்காங்க சார். அக்காங்க சார். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படிமா இருக்கு? அவங்க நல்லா நீட்டா செட்டில் ஆயிட்டாங்க சார். சரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இந்த பையனுக்கு டாமினேட் பண்ணுதாமா? குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை பண்ணுதுங்க சார். ரைட், ஓகே. இது வந்து இப்ப இந்த இவருடைய பையனுடைய ஜாதகத்துல பிரதம தேதியும் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு தாய், ஒரு சகோதரி, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ஏற்பட்டிருக்குங்க சார். ஆமா. நீங்க ஜாதகம் கொடுத்தவங்க அமைதியா இருங்க, மத்தவங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்கம்மா. சரியா இருக்கா? ஐயா சரியாக இருக்குயா. அப்ப இந்த பிரதமை திதிகளை யார் பிறந்தாலும் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஜனன திதியையும் ஜனன திதியும் சேர்த்தவே கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி திதியில பிறந்தவங்க, அப்ப பௌர்ணமி அமாவாசை திதியில பிறந்தவங்க, சஷ்டி திதியை பிறந்தவங்க இப்படி எல்லாம் சேர்த்தவே கூடாது. ஏன்னா இந்த திதி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யும். அது போக பொதுவாகவே என்னங்கன்னா ஒரு பிரதமை திதியில பிரதமை திதி வந்து பிறந்தவர்களாக இருந்தாலும் பிரதமை திதியில் பிறந்தவர்களாக இருந்தாலும்
அல்லது பிரசன்ட்ல கோச்சாரத்துல பிரதமை திதி வந்தாலும், பிரதமை திதியில் பிறந்திருந்தாலும், கோச்சாரத்தில் பிரதமை திதி வந்தாலும் இந்த சூரிய ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியிலையும் மகர ராசியிலையும் பாவ கிரகங்கள் பயணிக்கும் பொழுது பிரதமை திதியில் பிறந்தவராக இருந்தாலும் அல்லது பிரதமை திதி நடப்பில் இருந்தாலும், கோச்சாரம் என்பது நடப்பு புதுசா உங்களுக்கு தெரியும்னா புரிஞ்சுக்கிடுங்க. துலாம் மகர ராசி மண்டலத்தில் பாவ கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அதாவது திருமணம், தொழில், கல்வி, வீடு, வாசல், சொத்து சுகம் வாங்குறது, தன்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான சுக சம்பந்தப்பட்ட விஷயத்தை தொடங்குவது நிச்சயமாக அது வரைவு ஸ்தானத்தையும் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் கொண்டு வந்துவிடும். தொழில், கல்வி, மற்றபடி என்ன பூமி, வாகனம், வீடு, வாசல், வாழ்க்கைக்கு தேவையான நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான சுப நிகழ்ச்சிகளை எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது. பிரதமை திதியில் பிறந்தவர்கள் துலாம் மகர ராசி பிறந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது கோச்சாரத்தில் பிரதமை திதி இருந்தாலும் சரி, துலாம் ராசியிலையும் மகர ராசியிலையும் பாவ கிரகங்கள் என்னென்ன? சூரியன், சனி, ராகு, கேது, செவ்வாய். இந்த 5 கிரகமும் பாவ கிரகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்பிள். பிரதம தேதிக்கு சூரிய அதிபதி துலாம் மகரம். அதுல பிறந்தவங்களுக்கு ஒரு காரியம், ஒரு வீடு வாங்க போறாங்க, ஒரு இடம் வாங்க போறாங்க, வீடு கட்ட போறாங்க, அல்லது திருமணம் பண்ண போறாங்க, அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களை பண்ண போறாங்க, ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு முயற்சிக்கு கடன் வாங்க போறாங்க. இப்ப இந்த பிரதம தேதியில பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, அல்லது அன்றைக்கு நமக்கு யாராக இருந்தாலும் சரி, எந்த தேதியில பிறந்திருந்தாலும் பிரதம தேதி அன்னைக்கு இந்த துலாம் மகரத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாவ கிரகங்கள் கிடக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் என்ன கேட்டீங்கன்னா முக்கியமாக பிரதமை திதியை நாம் ஜோதிடர்கள் கையாள வேண்டிய முக்கியமான விஷயங்கள். எழுதியாச்சுன்னா ஓகே சொல்லுங்க. ரைட்டு. இப்ப இவங்களுக்கு இந்த பையனுக்கு திருமண நாள் என்னைக்குன்னு போடுங்க. அந்த பக்கம் அளிப்பா. திருமண நாளை போடுங்க. 26/1/2023 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? கரெக்ட்டுங்க சார், கரெக்ட்டுங்க சார். துலாம் ராசி மண்டலத்திலேயே மகர ராசி மண்டலத்திலேயே கிரகங்கள் இந்த திருமணம் நடக்கும் போது என்ன கிரகங்கள் பேச்சு மட்டும் அம்மா குலலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. குலலட்சுமா கண்டிப்பாக ஐயா சொல்லுங்க. துலாம் வீட்டுல கேது பகவானும், மகர வீட்டில் சூரிய பகவானும். சூரியன் அப்புறம் அவ்வளவுதான் ஐயா.
சனி போயிருக்க, சனி பகவான் போயிருக்கிறாரு பாருங்க. ஐயா சனி கும்பத்துக்குள்ள இருக்காருங்க. கும்பத்துக்கு போயிருக்காரு, தூக்கி போடுப்ப மேல கொடுப்பேன். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 இடங்கள்லயும் பாவகிரகங்கள் இருக்கா திருமணம் நாள்ல? திருமண நாள்ல இருக்கா? இருக்குங்க. சரி, அன்னைக்கு திதி வந்து நவமி திதியா? ஆமாங்க. ஐயா நவமி திதி ஐயா. என்ன நாம யோகம்? ஐயா ஐயா அன்னைக்கு பஞ்சமி திதிங்க. சிவநாம யோகம் பாலவகர்ணன். ரைட்டு. என்ன திதி? பஞ்சமி திதியா? ஆமாங்கய்யா, கொடுப்பா சுக்லபட்ச பஞ்சமி திதி. கொடுப்பா பஞ்சமி. நவமி அதிக அவர் சொன்னது பஞ்சமி போட்டுக்கிறார். பஞ்சமி போடு. நாம யோகம் என்ன நாம யோகம்? சிவநாம யோகமா? ஆமாங்க, சிவநாம யோகம் சிவநாம யோகம்யா. பஞ்சமி. ரைட்டு. என்ன லக்கா? இப்ப ஃபுல் பண்ணுங்க. இந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கு, பையன் ஜாதகத்திற்கு பிரதமை தேதி, அதாவது இது போடு ஃபுல் பண்ணிடு. ஐயா அருணாச்சலம் ஐயா சொல்லுங்க ஐயா. கணேசா, கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான் சுக்கிர பகவான், மீனத்தில் குரு பகவான் சந்திர பகவான், மேசத்தில் ராகு பகவான், மேசத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், துலாமில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரிய பகவான். பெரிய கொடுமை பாருங்க. பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்பத்திலேயே சனியும் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கானா? பிறவி ஜாதகத்துல சனியும் சுக்கிரனும் பெண்ணுடைய ஜாதகத்துல லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கானா? ஆமாங்க. அமர்ந்திருக்கல. அப்ப இதனுடைய அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா, அதே மாதிரி இப்ப இந்த ஜாதகத்துல வந்து சூரிய பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை சொல்லுங்க சாமி கொஞ்சம். சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருப்ப பாருங்க, துலாம் ராசி மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்க. இந்த ஜாதகத்துல திருமண நாள் போது கண்டிப்பாக சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கணும். ஐயா சூரியன் திருவோணம் 1ல இருக்கீங்க. சூரியன் திருவோணம் 1ஆ? ஆமாங்க. பையனுடைய முடக்காதிபதி அங்கே இருக்கிறான், கரெக்டா? சரி, செவ்வாய்க்கும் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கான்னு பாருங்க. முடக்காதிபதியான செவ்வாய்க்கும் கோச்சாரத்துல பொதுவா இந்த 2 இடத்துலயும் பாவகிரகங்கள், பிரதம திதியில பிறந்தவங்களுக்கு இந்த 2 இடத்துலயும் பாவகிரகங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக திருமணம் பண்ணக்கூடாது. அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஒரு பிரதம திதி அன்னைக்கு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் தயவு செய்து இந்த துலாம் ராசியிலேயே, மகர ராசியிலேயே பாவகிரகங்கள் கடக்கும் பொழுதே கண்டிப்பாக அந்த காரியங்கள் செய்தால் நிச்சயமாக ஒண்ணு தொழில் பண்ணாலும் ஒன்னும் உருப்படி இல்லாம போயிடும். குடும்பம் சார்ந்த விஷயத்துல செஞ்சாலும் அது வந்து மிக பிரயோஜனம் இல்லாமல் அது வீணா போயிடும். இதுதான் பிரதமை தேதியில் இருக்கக்கூடிய கணக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய திருமண நாள் நிச்சயம் பண்ணும் போது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுதான் கணக்கே. அப்ப செவ்வாய் லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல, முடக்காதிபதியான லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாரு. மொத்தத்துல இடங்களினா எது பிரசண்டில் நடக்கப்பட்டாலும் கூட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு ஒண்ணு இந்த கும்பத்துல போயிருக்கும் போது, சூரியன் கும்பத்துல போயிருக்கும் போது பண்ணிருக்கணும். இந்த கேது பகவான் அல்லது வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு வீட்டுக்கு போகும்போது தள்ளி பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த பெண்ணுடைய மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த பிரதமை தேதிக்கு ஆணாக இருந்தால் பெண் சம்பந்தப்பட்ட விஷயமும், பெண்ணாக இருந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட விஷயத்தும் அது மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுவது உறுதி. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பிரதமை தேதியில ஒரு ஆண் பிறந்திருக்கிறாரு,
சந்தோஷத்துல மனைவியோட பார்ட்னர்ஷிப் சேர்த்துறாரு, அல்லது மனைவியினுடைய நகையோ அல்லது பொருளையோ அடமானம் வாங்குறாரு. அப்படி அல்லது ஒரு கணவன் மனைவிட்ட வாங்குறாரு. மனைவி கணவன் சார்ந்த விஷயங்களோடு இந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் இந்த தொழில் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொடர்புகள் எப்பொழுது துண்டிக்கும் கேட்டீங்கன்னா, பிரதம தேதியில பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக தன்னுடைய மனைவியோ அல்லது கணவன் சம்பந்தப்பட்ட உறவுகள்லையோ, அதாவது அதிகபட்சமாக ஒரு வீடு வாசல் வாங்குறது, சொத்து சுகங்களை வாங்குறது, தன்னுடைய நகையை, ஒரு பெண்ணாக இருந்தால் நகையை அடமானம் வைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத ஒரு தொடர்பு இல்லாமல் அவருடைய வாழ்க்கை பயணம் போச்சுன்னா பொருளாதாரத்தை இழக்கும் போது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு வந்துடும். பிரதமை திதி அதைத்தான் செய்யும். இதுதான் பிரதமை திதியினுடைய சூட்சுமமான கணக்கு. யாராவது பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்க, கொஞ்சம் வாங்க. நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக 100% உங்களுக்கு நடந்திருக்குதோ இல்லையோ, 50% கண்டிப்பாக நடந்திருக்கும். ஐயா ராமச்சந்திரன் ஐயா, சொல்லுங்க ஐயா. என்னுடைய மனைவி பிரதம தேதிதாயா. நீங்க சொல்றது அனைத்து உண்மையா, 100 சரியா இருக்கியா? ரைட், ஓகே. அடுத்து வேற யாரு வருது? பிரதம தேதி வேற யாருமே இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருமே இல்லையா? ஒருத்தருமே இல்ல. நம்ம குழுவுல பயணிக்கிற யாருமே பிரதம தேதியில இல்ல. கரெக்டா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா, பிரியம்மா, வாங்கம்மா. என் தம்பி ஒய்ஃப் வந்து பிரதமை தேதி தான்யா. என் தம்பி ஒய்ஃபோட அப்பாவோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணா, கப்பல் பிசினஸ். ஒரு 2 கோடி அளவுக்கு போட்டாங்க. இன்னும் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியல அவங்கனால. 3 வருஷம் ஆகுது. யாரோட சேர்ந்து பிசினஸ் பண்ணாருமா? என் தம்பி ஒய்ஃப் வந்து பிரதமை தேதி, அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து, அவங்க ஒய்ஃப் அப்பாவோட சேர்ந்து அப்படியே. அதாவது மாமனாரோட சேர்ந்து இது பண்ணிருக்காங்க. அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு 100-120 பவுண்ட் நகையெல்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னும் அந்த பிசினஸ் வந்து அவங்களால ரன் பண்ணவே முடியல. அப்படியே முடங்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில அது ஸ்டார்ட் பண்ண முடியலையா. அடுத்து பிரதமை. கலாவதியா, வாங்கம்மா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு பொண்ணுங்கய்யா. அவங்க அப்பா தொழில் பண்ணாரு, தொழிலும் பண்ண முடியல. பொண்ணுக்கு பிரதமை தேதி. அப்பா தொழில் பண்ண முடியல, அண்ணனும் சரியான வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அம்மா பிசினஸ் பண்ணாங்க, அம்மா பிசினஸும் டல்லா இருக்கு. இப்போ திருமணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க. இப்ப பிசியோதெரபி படிச்சிட்டு இருக்கு. பொண்ணுக்கும் உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப தகப்பனுக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் இல்ல, உடம்புற சகோதரனுக்கும் பெரிய முன்னேற்றம் இல்ல. கரெக்டா? அதுவும் இல்ல. அப்பாவுக்கும் ஸ்ட்ரோக் வந்து அவரும் 12 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. சரிங்கம்மா. சகோதரனுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இல்லை. கரெக்டா? முன்னேற்றமே இல்ல. வெரி குட், சூப்பரா உள்வாங்கி இருக்கிறீங்க. அடுத்து சூப்பர். அடுத்து யாராவது? அடுத்து யாராவது? வணக்கம்மா. பிரதமை தேதியிலதான் எங்க பொண்ணு பிறந்திருக்கிறாங்க ஐயா. மன வாழ்க்கையில வந்து பிரச்சனையா இருக்குங்க. மன வாழ்க்கை யாருக்கு பிரச்சனையா இருக்குது? உங்களுக்கு? அவங்க பொண்ணுக்கு பிரச்சனை? அவங்களுக்குங்க சார், அவங்களுக்குங்க ஐயா. ரைட், ஓகே. ரைட்டுமா. பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்கா, இல்ல மன வாழ்க்கையில கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பிரச்சனையா இருக்குதாமா? எங்க வீட்டுல பொருளாதாரத்துல பிரச்சனையா இருக்குதுங்க ஐயா. சரி. அங்க கணவன் மனைவி பிரச்சனைங்க ஐயா. சரி. அப்ப அந்த பிரதம தேதி என்ன பண்ணுது? அப்ப இது இயற்கையாகவே பிரதம தேதியில பிறக்கிறவங்களுக்கு உண்டான கணக்குகள் இருந்தாலும், இதிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப ஒரு திருமணமோ அல்லது வீடு வாசல் வாங்குறதோ, மற்றபடி வீட்டுகளுக்கு தேவையான சுப நிகழ்ச்சிகள் பண்றதோ எதுவாக இருந்தாலும், இந்த சூனிய ராசி என்று சொல்லக்கூடிய துலாம், மகரம், இந்த ராசி மண்டலத்தில் அந்த காரியங்கள் செய்யும் பொழுதே
அந்த துலாம் ராசி மண்டலத்திலையும் மகர ராசி மண்டலத்திலையும் கோச்சாரத்தில் பாவ கிரகங்கள் கடக்கும் பொழுது நீங்கள் செய்தால் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, அதாவது எவ்வளவு பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது சூனிய தோஷத்தை செய்யும். சூனியம் என்றால் இருட்டு, வெறும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஹிந்தியில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க சூனியம் சூனியம்னு வாங்க. என்ன ஜீரோவுக்கு சூனியம் சொல்லுவாங்க. காடி நம்பர் இந்த மாதிரி கேக் அவுட் பாட் பாஜம் என்னமோ ஹிந்தியில சொல்லிட்டு கடைசியில சூனியம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அப்ப சூனியம் தான் சூனியம் வைக்கிறதா? நம்ம சூனியம் வைக்கிறது சொல்றாங்க. என்ன சூனியம் எதுக்கு வைக்கிறீங்க? ஏன்னா ஒருத்தர் ஒண்ணும் இல்லாம போகணும், நாசமா போகணும் இருக்க வேண்டியதா? ஒன்றும் இல்லாதது, வெற்றிடமானது, இருட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான விஷயங்களை சொல்வது, இதுதான் சூனியம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஊழ்வினை கருமாவுக்கு உண்டான கணக்கு என்பதை யாரும் தயவு செய்து மறந்துடாதீங்க. இப்ப பிரதம தேதியை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டீங்களா? தெரிஞ்சிட்டீங்களா இல்லையா? ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிட்டோம்யா. அடுத்து இன்னொருத்தர் யாரோ ஜாதகம் கொடுக்கும் சொன்னீங்க. அவங்க ஜாதகத்தையும் போட்டு பார்த்துடலாம். என்ன பிரதம தேதி என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாமா? ஆனால் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா இந்தந்த இதுல பாத்தீங்கன்னா இடையில 7 சனி 8 சனி 10 சனி மாட்டிடும். காக்கா உட்காரும் போது இதுக்கு பணமளம் விழுந்த கதையாத்தான் சில பேருடைய வாழ்க்கையில நடந்துட்டுக்குமே ஒழிய இது அதுவல்ல. அப்ப திதி எந்தெந்த திதியில் பிறந்தவர்களுக்கு எந்த பாவகத்தை கை வைக்கிறேன், எந்த கிரகத்தின் வாயிலாக பாதிப்பை ஏற்படுத்தும், யார் மூலியமாக, தகப்பன் மூலியமாக, தாய் மூலியமாகவா, அல்லது பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கணவன் மூலியமாகவா? இப்ப பாத்தீங்கன்னா பிரதம தேதின்றது கணவன் மனைவி அல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் இந்த பிரதமை பாதிக்கப்படுமே ஒழிய மற்றபடி மற்ற இடங்களை பூரா உங்களுக்கு விட்டுரும். படிப்போம் மற்றபடி என்னங்கன்னா ஏதோ ஒண்ணு கம்பல்சரியா விட்டுரும். இதுதான் திதி சொல்லக்கூடிய சூட்சமமான விஷயம். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுங்களா? ஐயா தெளிவா புரிஞ்சுங்க. ரைட், ஓகே, சரி. அடுத்து யாரோ ஒரு ஜாதகம் கொடுத்தீங்க. ஒரு இன்னைக்கு ஒரு 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 திதிக்கு 2 ஜாதகம், உதாரண ஜாதகம் போட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 ஜாதகம் போட்டாதான் உங்களுக்கு அதனுடைய நிலைப்பாடுகள் தெரியும். இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் சொன்னனே, அவருக்கு பேர் சொன்னனே, யாரோ பிரதம தேதியில பிறந்தவங்க ராமச்சந்திரன் வேண்டாம் சாமி, ராமச்சந்திரன் வேண்டாம், வேற யாரோ கொடுத்தீங்க. செண்பகராமன் யாரோ கொடுத்தீங்களா? நீங்க கஜலட்சுமி சரோஜமா நீங்க மீட் பண்ணிக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு காலையில வேண்டாம், நாளைக்கு சாயந்தரம் நீங்க கிளாஸ் ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு இந்த கோயிலுக்கு உண்டான தீர்வு என்ன பண்ணா சரியா வரும் தீர்வு உங்களுக்கு சொல்லிடுறாங்கம்மா. ஓகேங்களா? நன்றிங்க சார். யாரோ ஒருத்தர் ஹேண்ட்ரைஸ் பண்றீங்களா? சரி. அடுத்து யாராவது பிரதம திதி ராமச்சந்திரன் தவிர மத்த யாராவது வச்சிருந்தா கொடுங்க. நான் அவர் அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு கல்யாணி பழனிசாமி வாங்க. கல்யாணி ஒரு நிமிஷம் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இதெல்லாம் நோட்ஸ் இருக்குமா நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்கல்ல, விதிமுறைகள் எழுதிட்டீங்களா, நான் சொல்றத உள்வாங்கிட்டீங்களா? ஐயா எழுதிட்டோம்யா. எழுதியாச்சுங்கய்யா. ஓகே ஓகே ஓகே. பதினேழு 1 1995.
8:53 PM 95 95 8:53 PM கோபி கோபி பெண் சொல்லவா சார்? சிம்ம லக்னம், லக்னத்தின் செவ்வாய் பகவான், துலாமில் ராகு பகவான், விருச்சிகத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், மகரத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கும்பத்தில் சனி பகவான், மேசத்தில் கேது பகவான், கடகத்தில் சந்திர பகவான், லக்னம் மகம் 4, சூரிய பகவான் உத்திராடம் 2, சந்திர பகவான் பூசம் 3, செவ்வாய் பகவான் மகம் 3, புதன் பகவான் திருவோணம் 4, குரு பகவான் அனுஷம் 4, சுக்கிர பகவான் அனுஷம் 4, சனி பகவான் சதயம் 3, ராகு பகவான் சுவாதி 4, கேது பகவான் பரணி 2, கிருஷ்ணபட்ச பிரதமை. எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓகே சொல்லுங்க. இப்ப நம்ம சொல்லக்கூடிய விதியை வச்சு நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி இதுல என்ன நடந்திருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தாராளமாக நீங்க கணிக்கலாம். அவங்க ஜாதகம் கொடுத்தவங்கள்ட்ட கேட்கலாம். கொஞ்சம் ட்ரெயினப்படுத்திக்கிறதுங்க. பிரதமை திதி துலாமும் மகரமும் சூனியாதிபதி, கிருஷ்ணபட்சத்துல பிறந்ததுனால 2வது சூனியாதிபதியாக வரக்கூடிய மகர ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பிரதானமான சூனியாதிபதியாக செயல்படுகிறாரு. இந்த ஜாதகத்துல லக்கணத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஜாதகத்திற்கு முடக்கு. இது நான் சொல்லிட்டேன். நீங்க இப்ப நம்ம சொல்லக்கூடிய விதிகள்ல நீங்க அவங்கள்ட்ட தாராளமா தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நீங்க உள்வாங்கினதை நீங்க அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாம். அம்மா என்ன கல்யாணி பழனிசாமி, ஓகேங்கம்மா சொல்லுங்க ஐயா. நீங்க நமக்கு குழுவுல உள்ளவங்க தாராளமா கேட்கலாம். ஜாதக அறையில தாராளமா கேளுங்க. உங்களுக்கு ஒரு ட்ரைனிங், உங்களுக்கு இந்த திதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு ட்ரைனிங் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு. யாரு கேக்குறீங்க? கேள்வி கேக்குறீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சும்மா கேளுங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு அடிதடி
இது மாதிரி எல்லாம் கிடையாது. குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற தாராளமா கேளுங்க. அவங்களுடைய தைரியமான கேள்வி கேளுங்க. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளுங்க. தகப்பனார் எப்படி இருக்கிறான்னு கேளுங்க. இதெல்லாம் கேளுங்க. ஐயா அப்பா இறந்துட்டாருங்க ஐயா. அம்மா நீங்க ஏமா அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இருங்கம்மா நீங்க அமைதியா ஏமா நீங்க பறக்குறீங்க. நான் மத்தவங்கள நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, அப்பா எப்ப இறந்தாரு? 2020 ஜூன்லங்க ஐயா. ரைட், ஓகே. இந்த காலகட்டத்துல இந்த 2016, 17, 18 காலகட்டத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கிறாராப்பா? இல்லைங்க ஐயா, நல்லாதான் இருந்தாங்க ஐயா. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. சரி சரி, இந்த அம்மா சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்து, ஒரு பெண்ணாக பிரதமை தேதியில் பிறந்தால், ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் சம்பந்தப்பட்ட உறவு என்று சொல்லக்கூடிய தகப்பன், சகோதரன், கணவன், அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு விஷயத்துக்கு இவங்க சொல்லிட்டாங்க. சரியா? நீங்க மத்தவங்க கேளுங்க, பிளீஸ் கேளுங்க. நீங்க படிச்சுட்டே ரைட், கேளுங்கம்மா. சுபாமா கேளுங்கம்மா. மேடம், இது உங்களுடைய ஜாதகமா உங்க பொண்ணுடைய ஜாதகமா? பொண்ணோட ஜாதகங்க. ஓகே. இவங்களுக்கு கூட பிறந்த ஆண் சகோதரன் இருக்கா? அவங்க ஒரே பொண்ணு தாங்க. ஓகே. கல்யாணம் ஆயிடுச்சா மேடம்? கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஓகே. குழந்தை? இல்லைங்க, கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துலயே பயங்கர பிரச்சனைங்க. கல்யாணம் எப்ப ஆயிருக்கும்? 20 வேளாமரத்துக்கு அதிபதியை இந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்துல திருமணம் ஆயிருக்கும். இது செவ்வாய் வந்து முடக்காதிபதியாக இருக்கிறதுனால அவசர கல்யாணமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேளுங்கம்மா. சும்மா நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். எப்பமா திருமணம் ஆச்சு? ஐயா 26/5/2021 ஐயா. சரி, அந்த தேதியை போடு தம்பி. திருமண தேதியை போடு. இந்த திருமண தேதிக்கும் துலாம் ராசிக்கும் மகர ராசிக்கும், துலாம் ராசிக்கு மகர ராசிக்கு கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்காது. ஆமாங்க. கணேசா, மகரத்தில் சனி பகவான், துலாம்ல கிரகம் இல்ல, மகரத்தில் மட்டும்தான் சனி பகவான். சொல்லுங்க. ஜாதகத்தை ஃபில் பண்ணுங்க. அந்த திருமண நாளை ஃபில் பண்ணுங்க. அந்த பையனுடைய ஜாதகத்தை வாங்குங்க. டேட் ஆஃப் பர்த் வாங்குங்க. அத இடையில அழிச்சதை அழிச்சிருப்பான். நான் எழுதுல அழிச்சிருப்பான். அந்த பொண்ணோட கணவர் டேட் ஆஃப் பர்த் ஐயா பையனோட ஜாதகம் இல்லைங்க ஐயா, தங்கச்சி பொண்ணுங்க ஐயா அது. ரைட், ஓகே. சரிம்மா, சரி. இப்ப வந்து தங்கச்சி பொண்ணு, ரைட், ஓகேங்கம்மா. தகப்பாக இறந்துட்டாரு. கூட பிறந்த அண்ணன் தம்பிகளும் இல்ல. திருமண வாழ்க்கை எவ்வளவு நாள் இருந்தாங்க? ஐயா ஒரு மாசம் தாங்க ஐயா. சரி, ரைட், ஓகே. சரி, போடுப்பா. ஐயா கிரகாடைவுகளை சொல்லுங்க. ஐயா அருணாச்சலம் ஐயா சொல்லுங்க. கணேசா, லக்ன புள்ளி லக்கணம் சொல்லுவா, கிரகம் சொல்லிடுவா. சரி, கடக லக்கணம். விருச்சிகத்தில் சந்திர பகவான், கேது பகவான். மகரத்தில் சனி பகவான். கும்பத்தில் குரு பகவான். ரிஷபத்தில் சூரிய பகவான். ராகு பகவான், சுக்கிர பகவான். மிதுனத்தில் புதன் பகவான், செவ்வாய் பகவான். சனி எங்க இருந்திருப்பாரு கேட்டா திருவோணத்துல இருந்திருப்பாரு. பாருங்க, அன்னைக்கு என்ன திதிங்க ஐயா? அன்னைக்கு திருமணம். ஐயா சனி பகவான் திருவோணம் தாங்கய்யா. 3 திருவோணத்துலதான் நிக்கணும்.
திதி பௌர்ணமி திதிங்கய்யா. பௌர்ணமி தேதியா? எப்படி கல்யாணம் வச்சுக்கிறாங்க பாருங்க மகராசிங்க. சரியா? ஐயா சூரியன் ரோகிணி தானே? என்னங்கய்யா? ஆமாங்கய்யா சூரியன் ரோகிணிங்க. ஆமா. இப்ப சந்திரன் லக்கணம் முடங்கி போயிடுச்சா? சந்திரன் முடங்கிடுச்சா? லக்னாதிபதி முடங்கிட்டானா? அப்ப இது நமக்கு சொல்லப்பட்ட விதிகள் உங்களுக்கு இருந்தாலும் பேங்க்ல லோன் வாங்க போறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க, ஒரு வீடு வாங்க போறீங்க, ஒரு இடம் வாங்க போறீங்க, ஒரு வைத்தியம் பண்ண போறீங்க, ஒரு திருமணம் பண்ண போறீங்க, அடுத்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்ததிகளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும் பொழுது பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல மோட்ச ராசியில கிரகம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பிரதமை திதியில பிறக்கும் பொழுது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் பிரதமை திதி அப்படின்னு பார்த்தாலே மோட்ச ராசி மண்டலத்துல கிரகங்களை பார்க்க வேண்டும். பார்க்கணுமா? பார்க்கணுமா வேண்டாமா? பார்க்கணும். பெரும்பாலும் இந்த துவாதேசி நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்றதுக்கு காரணம் அப்படின்னா, இது முதல்ல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வினை திதி நம்முடைய ஒரு ஜாதகத்திற்கு என்ன அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இறைவன் நிர்ணயம் பண்ணியிருக்கிறான், என்ன கருமாவுக்காக வேண்டி இவர்கள் பிறக்கப்பட்டிருக்கிறார்கள், என்ன கருமாவை எந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறார்கள், எந்த பாவகத்தின் வழியாக எந்த நபர் மூலியமாக இவருடைய வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படும் என்பதை தெள்ள தெளிவாக மிகச் சிறப்பாக சொல்லக்கூடியதுதான் திதி. அப்ப இதன் மூலியமாகத்தான் ஒருத்தர் எதிரி வர்றான்னா இவன் இந்த ரூட்லதான் நம்ம அடிப்பான்னு சொன்னா அவனை டிம்கி கொடுத்துட்டு போகலாமா போக முடியாதா? விதி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிறந்த ஜாதகர் எந்த பாவகத்தின் வழியாக யார் மூலியமாக பாதிக்கப்பட போகிறார், பாதிப்பை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி பிறந்திருக்கிறார் என்பதை பரிபூர்ணமாக தெளிவாக சொல்லக்கூடியதுதான் விதி. ஒரு மனிதனுடைய விதி, எழுதப்பட்ட விதி, தலையில் எழுதக்கூடிய விதி பிறந்த ஜனன திதியின் மூலியமாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிர்ணயம் செய்யும் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துலதான் அவர்கள் எந்த கர்மாவை அனுபவிக்க போகிறார்களோ அந்த கர்மாவுக்கு தக்கபடிதான் அமையே. அப்ப இது முக்கியமாக கோச்சாரத்தில் நம்ம பயணிக்க வேண்டிய கணக்குகளாக இருந்தாலும் சரி, பிரதமை தேதியில பிறந்திருந்தாலும் சரி, பிரதமை தேதி என்று செஞ்சாலும் சரி, நான் என்ன சொல்றேன்னா அவசரப்பட்டு இப்ப நீங்க ஒரு ஜீவனத்துக்காக வேண்டி ஒரு வேலைக்கு போறீங்க, அது போய்தான் ஆகணும். இப்ப சனி பகவான் மகர ராசியில போயிட்டு இருக்கிறாரு, 2.5 வருஷம் போறாரு. இந்த காலகட்டத்துல ஒரு மனுஷன் 2 வருஷம் போற வரைக்கும் பிரதம தேதியில பிறந்துட்டோமே அப்படின்றக்காக வேண்டி 2 வருஷம் அவன் சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்க முடியுமா? வாழ்க்கை ஜீவனத்துக்காக வேண்டி தன்னுடைய உடல் உழைப்பையோ அல்லது புத்திசாலித்தனத்தையோ பயன்படுத்தி தன்னுடைய அந்த காலகட்டங்கள் வரும் வரை ஓடு மீன் ஓட ஒரு மீன் பெருகி வர வாடி இருக்குமாம் கொக்கு. அப்ப கொக்கு ரொம்ப நேரம் எதுக்கு நிக்கிறது? அதெல்லாம் முட்டாளா? கிடையாது. தனக்கு தேவையான இறை தன்னை தேடி வரும் வரை அந்த மீன்களுக்கு உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும். இப்ப பறவை இனங்களுக்கும் மிருகங்களுக்கும் மனிதனுக்கு இயற்கையாகவே இறைவன் பலவிதமான அந்த பறவை இனங்களையும் மிருகங்களையும் படைத்து இயற்கையினுடைய சீற்றத்தை விட்டு அவன் வெளியே வர்றதுக்கான சூழ்நிலைகளுக்கு இறைவன் கொடுத்துட்டான். சில விசித்திரமான பறவை இனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல, உயிர் நீத்தால் மயிர் நீக்கும் கவரிமான், அதாவது மயிர் நீத்தால் உயிர் நீக்கும் கவரிமான் மாதிரி வாழ்வாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கௌரவத்துக்காக வேண்டி வாழ்வாங்க. சில பேர் ஒரு சொல்லு அவமானத்துக்காக வேண்டி போறவனா உண்டு, போயிடுறவனா உண்டு. சில பேரு தன்னுடைய தன்மானம் ஒரு வைராக்கியத்தோடு ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுல
ஒரு நல்ல ஒரு ராஜயோகமாக ஒரு பெரிய கௌரவமாக அசைக்க முடியாத ஞாபகவனா இருக்கிறவன எவனோ ஒருத்தர் வந்து ஒரு சின்ன விஷயம் தள்ளிட்டு போயிடும். அப்ப அது அவன மனசை பாதிச்சுச்சுன்னா அடுத்து அவன் தொழிலை செய்யாமலோ அடுத்த வாழ்க்கையில வந்து பயணிக்க முடியாமையோ முடங்கி போனவன் நிறைய பேர் இருக்கிறா. கேள்விப்பட்டுக்கிறீங்களா நீங்க? இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய மேதை அல்ல ஒரு ஜாம்பவான் ஒரு தொழில் பண்றவன் நல்ல திறம்பட கண்ணியமான முறையில நேர்மையான முறையில இருக்கிறான். என்னை மிஞ்சி இந்த தொழில யாருமே கிடையாதே, நான் ஒரு பெரிய ஜாம்பவான் அப்படின்ற ஒரு அகந்தையோட மமதையோடு இருந்துட்டு இருக்கிறவன ஒரு சாதாரண ஒரு காலகட்டங்கள்ல, அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தோல்வி சிறு கவனக்குறைவுதான். நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தோல்வி சிறு கவனக்குறைவு பெரிய ஆபத்துல கொண்டு முடிச்சிடும். இல்லைன்னா சில பேருடைய வாழ்க்கையை வீச வச்சிடும். இல்ல அது மாதிரிதான். இது ஏன் திதியை பத்தி விஷயங்களுக்கு நீங்க வாழ்வாதாரத்துக்கு சொல்றோம்னா நம்முடைய விதியை படிச்சுட்டு இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா விதி இந்த மாதிரி சொல்லியிருக்குன்னு சொல்றதை காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் ஒவ்வொரு விதமான கொள்கை பிடிப்புகள் சில எண்ணங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா தனக்காக வேண்டி மற்றவை எப்படி ஆனாலும் பரவாயில்ல நாசமா போனாலும் சரி அவன்கிட்ட இருந்து கொடுப்பான். சில பேர் என்ன கேட்டீங்கன்னா நல்ல பெரியாளா இருக்கிறதுனால இருப்பான்ன்ற தான் இருக்கக்கூடியவனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு தேர்ந்தெடுக்க முடியாமல் வாழ்க்கையில தோற்று போயிடுவான். சில பேர் தனக்கு நிகர் நான் தான் யார் தருவார் இந்த அரியாசனம்ன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்கக்கூடிய உண்மைகள்லாம் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இந்த திதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை நான் ஒண்ணு சொல்றேன். இது கதையா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல காலத்தை தள்ளக்கூடிய காலகட்டங்களா இருந்தாலும் சரி, வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துல இருக்குது. இந்த கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அது தென் மாவட்ட பகுதியில வந்து கிராமங்கள்ல நாடகம் போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதோ தெரியலையோ, இது ஒரு நாடகம் போடுவாங்க. இந்த நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நாடகம் போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில் விசேஷம் வைக்கும் போது முளைப்பாரி அல்லது புறவி எடுப்பு அல்லது கிராம தேவதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கருப்பனாரோ ஐயனாரோ அல்லது காத்தவராயனோ அல்லது பத்து மாரியம்மனோ இப்படி கிராம தேவதைகளை வந்து கிராமப்புறங்கள்ல வழிபாடு பண்ணும் போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதமான நிகழ்ச்சிகளை செய்யும் பொழுது அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிராமப்புறங்கள்ல நாடகம் போடுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திர மயானகண்டம், அதுபோக சத்தியவன் சாவித்திரி, வீரபாண்டிய கட்டபொம்மன், பொன்னர் சங்கர் கணக்கு கேது, கருப்பராயன், பெரிய கருப்பு சின்ன கருப்பு நாடகம் இப்படி எல்லாம் போட்டாங்கன்னா இதுல வள்ளி திருமணம் நாடகம், இந்த நாடகம் மட்டும் இந்த கிராமப்புறங்கள்ல அதிகமா போடுவாங்க. ஏன் அப்படி வள்ளி திருமணம் போடுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா புராணத்துக்கு உண்டான புராணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ராமாயணம் மகாபாரதம் எப்படி புராணங்களாக சொல்லப்பட்டதோ அது மாதிரி இந்த கலியுகத்துக்கு எழுதப்பட்ட புராணம் எதுன்னு கேட்டீங்கன்னா கந்த புராணம் தான் புராணம். அப்ப முருகனை சார்ந்த விஷயங்கள் செவ்வாய் சார்ந்த விஷயத்தோடு அமைப்புலதான் இந்த கலியுகத்தினுடைய செயல்பாடுகள் நடக்கும் என்பதுல நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்ன கேட்டா செவ்வாயினுடைய கணக்கு வள்ளி திருமணம் நாடகம் வந்து நடத்தும் போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுல வந்து நாரதர் வருவாரு. நாரதரோட அந்த வள்ளி, அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஒரு குரத்தியினுடைய, அதாவது குரத்து இனத்தில இருந்து வாழக்கூடிய வள்ளி முருகனுடைய வள்ளி நாயகம் என்று சொல்லக்கூடிய முதல்ல தெய்வானையை வழிபாடு பண்ணி திருமணம் பண்ணியிருப்பாரு. ஒரு ஊழ்வினை கருமாவால் வள்ளியாக அதாவது மருதம் என்று சொல்லக்கூடிய நிலப்பரப்புல முருகனை வேண்டி முருகனை திருமணம் பண்ண வேண்டி ஆண்டாள் எப்படி பெருமாளை வந்து இருக்கிற மாதிரி வள்ளியை கொண்டு வருவதாக ஒரு கணக்கு. அந்த வள்ளி திருமணம் நாடகம் போட்டு நாரதனம் வந்து பாத்தீங்கன்னா வள்ளியும் ஒரு தர்க்கம் பண்ணுவாங்க. தர்க்கம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்ல, புராணங்களை பற்றி இதிகாசங்களை பற்றி சாஸ்திரத்தை பற்றி, அதாவது என்னன்னா ஒவ்வொரு புராணத்திலையும் வாழ்ந்த ராமனை பற்றி ராமபுரானை பற்றி கர்ணனை பற்றி எல்லாத்தையும் துரியோதனன் மற்றபடி இந்த நம்முடைய ஜோதிட சாஸ்திர சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் நாரதனும் வள்ளியும் தர்க்கம் பண்ணுவாங்க. தர்க்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாரதர் என்னங்கன்னா வள்ளியை பார்த்து வள்ளிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான்ட்ட போய் சொல்லி இந்த வள்ளி இங்கதான் இருக்கிற நீ கல்யாணம் போக்கேன்னு சொல்லிட்டு முருகன் வேடவனாக போய் மான் வந்து ஒரு மான் தேடி வந்துச்சு, மேயாத மானை வந்து இப்ப தேடி வந்த மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளியாக நடிக்கக்கூடியவங்களுக்கு புராணங்களை பற்றி அக்கு வேறாக ஆடி வேறாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, சாஸ்திரத்தை பத்தி அக்கு வேறாக ஆடி வேறாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க.
அப்ப முருகனுக்கு வள்ளிக்கும் பயங்கரமா ஒரு போட்டி நடக்கும் போது இதுல வள்ளி என்ற ஒரு வேஷத்துல நடிச்ச ஒரு அம்மா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துறையில 40 வருஷம் நடிச்ச ஒரு அம்மா, இந்த நாடகம் எப்பொழுது முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த முருகன் வந்து இந்த வள்ளி வந்து என்ன கேட்டா மான் வந்து வேட்டைக்கு தேடி வந்துருச்சு அப்படின்னு கேட்கும் போது, இந்த வள்ளி நீங்க தேடி வந்த மான் என்ன மானு, அது எந்த எந்த ரூபத்துல இருக்க, நீ தேடி வந்த பொருள் என்னன்னு வள்ளி கேட்டா அப்படின்னா முருகன் வந்து என்ன பண்ணுவாரு, மேயாத மான்னு ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு பாடின உடனே திருமணம் ஆயிடும். ஆனால் இந்த அம்மா என்னங்கடினா மேயாத என்ன வந்து பொருளை தேடி வந்த பொருள் என்ன அப்படின்றத எந்த முருகன்கிட்டையும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா இந்த மேயாதமான் பாட்டு பாடினாத்தான் வள்ளி திருமண நாடகம் முடியும். இப்படி ஒரு வேடவனாக முருகனாக வேடப்பட்ட ராஜபாட்டு வந்து என்ன கேட்டா, ஒரு நாள் நாடகம் நடத்தும் போது 5 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 8 மணி ஆயிடுச்சு. இந்த நாடகத்தினுடைய அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடகத்தினுடைய ஒரு அதாவது ஒரு தார்மீக பொறுப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வள்ளி நீங்கள் தேடி வந்த மான் எந்த 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 மான் எந்த அடையாளம் கேட்கணும், யாரு வள்ளி கேட்டாதான் முருகன் வந்து மேயாத மான் பாடுவாரு. பாடின உடனே வள்ளிக்கு முருகனுக்கு கல்யாணம் நடக்கும். அந்த அம்மா 5 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு. இது அந்த அம்மா கேட்கவே இல்லை. முருகனுக்கும் மல்லிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கேள்வி கணைகள் சொல்றதுக்கு இருக்கிறாங்க. அன்னைக்கு நாடகம் நின்று போச்சு. மறுநாள் 6 மணிக்கு மேல கிராமப்புறங்கள்ல வள்ளி திருமண நாடகம் நடத்தினாலே முருகனும் வள்ளியும் திருமணம் பண்ணாதான் அந்த அந்த நாடகம் முடியவே முடியாது. பழையபடி அதே நாடகத்தை அதே வள்ளியும் முருகனை மறுநாள் 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய மறுநாள் விடிய வள்ளியும் முருகனும் அதை தர்க்கம் பண்ணி இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இந்த அம்மா சொல்லியிருக்குது, நான் எந்த காரணத்தை கொண்டும் இந்த தேடி வந்த மான் எந்த மான் அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன். அப்படி என்னை கேட்டு யாராவது ஜெயிச்சுட்டு போறவங்க யாராவது இருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த தொழிலை நான் கைவிட்டேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து எனக்கு கேட்டா மேடையில் அன்னைக்கு சவாலை விட்டுச்சு. அதுக்கப்புறம் முருகன் வந்து நான் என்னால உங்களை தர்க்கம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவா பார்த்து ஊர் மக்களா சேர்ந்து இது இப்படியே போய்கிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஒரு நாள் நாடகம் 2 நாள் நாடகம் ஆகி போய் மறுநாள் 6 மணி வரைக்கும் 2 பேரும் வள்ளியும் முருகனும் 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தர்க்கம் பண்ற அளவுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கெப்பாசிட்டி. அதுல இருந்து இந்த அம்மாவுக்கு யாருமே வந்து பாத்தீங்கன்னா முருகனாகவும் மற்ற நாரதனாகவும் யாரும் வர்றதுக்கு பயந்தாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து பேரும் புகழும் கொடி கட்டி பறந்துருச்சு. அதாவது நாடகத்துல உள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தெரியும். இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த அம்மா சவால் விட்ட 1 மாசத்துல ஒரு பையன், என்ன பையன், சின்ன பையன் முருகனா வர்றாரு. இது எப்படி கேட்டா நாடக நடிகர்லாம் கேட்டா ஒரு கிராமத்துக்கு நாடகம் இருக்குன்னா ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்க, சாயந்தரம் போய் கூட்டு வந்துருவாங்க. இந்த அம்மா என்ன வந்த உடனே யாருப்பா முருகன் அப்படின்னா ஒரு 24 வயசு பையன். அந்த பையன் நீயா முருகன் அப்படின்னா சரி பார்த்து நடிப்பா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா பார்த்து சொல்லி இருக்குது. இந்த அம்மாவுக்கு 40 வருஷ அனுபவம். பையன் முருகனாக நடிச்சவனுக்கு 24 வயசு. இவன் வந்து இந்த அம்மா முருகனும் வரக்கூடிய நேரம் 4 மணிக்கு வருவாங்க. காலையில முருகனும் அந்த வள்ளியும் 4 மணிக்கு வருவாங்க. இந்த பையன் வந்த உடனே என்ன பண்றான், செயின் கழுத்துல இருந்த செயினை வேணும்னே கீழே விட்டுறான். கீழே விட்ட உடனே அந்த அம்மா வந்து உட்கார்ந்து இருக்குது, பாட்டு பாடுவாங்க நிறைய. உங்களுக்கு நீங்க பாத்துக்கிறீங்கன்னு தெரியல, முடிஞ்சா பாருங்க. இந்த செயின் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே அப்படி ஸ்டேஜை தேடுறான். தேடி பாக்குறான். தேடி பார்த்துட்டு கீழே இறங்கி குதிக்கிறான். அந்த ஸ்டேஜுக்கு கீழே ஏதாவது ஓட்ட வழியாக நகை விழுந்துருச்சாக்குன்னு சொல்லிட்டு லைட் அடிச்சு பாக்குறான். அந்த அம்மா மேடையில் நிக்குது. மற்ற மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன முருகனா வந்தவர் என்ன தேடுறாருன்ட்டு போய் மண்ணை போட்டு கலைக்கிறான். ஒருவேளை நம்ம ஒரு வரும்போதே ஆடிட்டு வருவாங்க, அப்ப அதனால அந்த பக்கம் போய் விழுந்துச்சாக்கன்ட்டு இந்த ஆர்கெஸ்ட்ரா உள்ள பக்கம் எல்லாம் போய் தேடுறான். பழையபடி இப்ப தேடுறான். அந்த வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த அம்மா ஒரு அரை மணி நேரமா ஸ்டேஜ்ல நிக்குது முருகனோட விவாதம் பண்றதுக்காக வேண்டி. கடைசியில அந்த அம்மா கேக்குது, ஏப்பா தம்பி நீ தேடி வந்த பொருள் என்னதாப்பா நீ தேடி வந்த பொருள் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த பையன் அப்படியே ஸ்டேஜ்ல வந்து மேயாதமான்னு பாட்டு படிக்கும். வள்ளியுடைய வார்த்தையிலிருந்து நீ தேடி வந்த பொருள் என்ன பொருள், அந்த பொருளுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா அந்த வந்து பாத்தீங்கன்னா முருகனாக வர்றவே மேயாதமான் பாடியிருந்தார். எந்த விதமான விவாதம் பண்ணாம அந்த 24 வயசு பையன் அந்த அம்மா வாயிலேயே நீ தேடி வந்த பொருள் என்ன, அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்கிற அளவுக்கு
இவனுடைய மாட்டு ஒரு விஷயத்துல அரை மணி நேரத்துக்குள்ள நாடகம் முடிஞ்சது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையன் மேயாத மாட்டான உடனே கிராமத்தினுடைய கட்டுப்பாடுபடி முருகனுக்கு வள்ளிக்கு காலையில 4 மணிக்கு திருமணம் நடந்தது. அந்த அம்மா அப்படியே உள்ள போச்சு, பெட்டியில இருக்கக்கூடிய சாமானத்துல எடுத்து வச்சு அந்த இரவுல யார்கிட்டையும் சொல்லாம பொட்டி பொடிக்கு எடுத்துக்கிட்டு அது வாட்டுக்கு போனதுதான். இன்று வரை அந்த அம்மா எங்க இருக்குன்னே தெரியலையே அம்மா. இருக்குதா இறந்துச்சான்னு தெரியலையே அம்மா. அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜாம்பவனாக இருந்தவுடைய வாழ்க்கையில பாட்டி வரும் அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை தேடி பார்த்த அந்த அம்மாவுடைய திதி ஜோதிடம் கிரகங்களை வைத்து சொல்வதல்ல, வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்கும். அப்ப திதிகளை முக்கியமாக வைத்து, திதிகளை விழா காலகங்களாக வைத்து, இன்ன திதியில் இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் என்பதை மக்களுக்கு வழிநடத்த சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் முன்னோர்கள் நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்களால் கண்டுபிடித்து நமக்கு சொல்லப்பட்டதுதான். அதுதான் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்ற ஒரு கணக்கு. என்ன சாமி எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? ஆகையினால என்ன கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய தன்மானம் மிக்கவர்களிடம் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது, மனசை பாதிக்கப்படக்கூடிய மாதிரி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர்கள் ஒரு சிறு சொற்களுக்காக வேண்டி, ஒரு சின்ன தவறுகளுக்காக வேண்டி வாழ்க்கையில் குடும்பம் ஒரு முக்கியமான நபர் வாழ்க்கையையும் காணாமல் போய் தன்னுடைய சந்ததிகளை இழக்க வைப்பதற்கு உண்டான விஷயத்திற்கு உண்டான கணக்குகள் திதி தன்னுடைய பயணத்தை செய்யும். இதுல முக்கிய பங்கு உண்டு. அதனால யாரை பகைத்தன, எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பேசாமல் இருக்கக்கூடாது. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, காலம் தேசம் வர்த்தமானம் அமைந்து எந்த காலகட்டத்தில் பேசு, எந்த காலகட்டத்தில் பேசாதே, எந்த காலகட்டத்தில் உன்னுடைய அமைதியாக இரு என்பதை உன்னுடைய பேச்சும் செயல்பாடும் சிலவிதமான மாற்றங்களை தரும் என்பதை ஜோதிட சாஸ்திரத்தின் மூலியமாகவும் நம்முடைய ஆன்மீக ரீதியாகவும் நம் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்து போயிருக்கிறார்கள். அதில் முக்கியமான விஷயம்தான் திதி. ஓகேங்களா? சரிங்களா ஐயா?